மேடம் Facebook லைவ் லிங்க் அனுப்பியிருக்கேன் சாட்ல. சரி, சரி. நான் ஷேர் பண்ணிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாட்டின் பௌத்தம் மாபெரும் இணையவழி பௌத்த கருத்தரங்கு தொடரின் 12வது அமர்வு இது. இன்றைய தலைப்பு யுவான் சுவாங் கட்டமைத்த பௌத்த இந்தியாவும் தமிழ்நாடும். இன்று நமது தலைப்பின் உரையாற்ற வருபவர் தமிழ் மரபு அறக்கட்டளையின் தோற்றுனர் நிறுவனர் தலைவர் முனைவர் க சுபாசினி அவர்கள். தமிழ் மரபு கல்வெட்டுகளையும் நூல்களையும் தமிழ் சார்ந்த வரலாற்று ஆவணப்படுத்துவதில் கடந்த 30 ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டு வருபவர். தற்போது அவருடன் இணையருடன் சேர்ந்து தமிழ்நாட்டின் பௌத்தத்தை மறுசீரமைப்பதில் மிக முயற்சி கொண்டு செயலாற்றி வருபவர். அவரை இன்று உரையாற்ற அழைக்கலாம். மேடம் நீங்க தொடங்கலாம். மேடம் மியூட்ல இருக்கீங்க. ஜாயின் பண்ணிட்டாரா? நம்ம முன்னிலை வைக்க வசீகரன் இருக்காரு, மாநில பொருளாளர் பௌத்த இளையோர் கழகம். வசீகரன் நீங்க உங்க உரையை தொடங்கலாம். வசீகரன். அனைவருக்கும் ஜெய்பீம் நமோ புத்தாய. தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை சார்பாக இணைய வழி கருத்தரங்கமான பௌத்த கருத்துக்களையும் தம்ம கருத்துக்களையும் மிகச்சிறப்பாக நம்முடைய அண்ணன் கௌதம சன்னா அவர்களின் தலைமையில் நடைபெற்றக்கூடிய இணைய வழி கருத்தமர்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வருக என வரவேற்று கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். நம்முடைய தமிழ்நாடு என்பது ஒரு பௌத்த கலாச்சாரமான மண். அப்படிப்பட்ட மண்ணில் பல வரலாற்று ஆய்வுகளும் பல கோயில்களில் உள்ள சின்னங்களும் பௌத்தம் இங்கு மிக செழுமையாக இருந்தது என்பதை காட்டுகிறது. அப்படியான இன்னும் வரலாற்று ஆவணப்படுத்தக்கூடிய யுவான் சுவாங் அவர்கள் ஆய்வு செய்தவற்றை பற்றியும் தமிழ்நாட்டில் பௌத்தம் எப்படி செழித்து இருந்தது என்பதை பற்றியும் இன்று உரையாட வந்திருக்கக்கூடிய டாக்டர் கே சுபாஷினி அவர்களையும் வருக என வரவேற்று இதை பற்றி ஆழமான கருத்துக்களை அவர் கூறுவார் என்று அவரை வழிமொழிந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். நன்றி. நன்றி. மேடம் நீங்க தொடங்கலாம். நன்றி வருண் மற்றும் வசீகரன். உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 12 வாரங்களாக தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாடு பௌத்தர்கள் பேரவையின் சார்பில் அறிவு சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு ஆளுமைகள், ஆய்வாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் ஆய்வு கட்டுரைகளை உரையாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மிகச்சிறந்த வகையில் இந்த பணி நடந்து வருகின்றது என்பதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய தலைப்பாக யுவான் சுவாங் கட்டமைத்த பௌத்த இந்தியாவும் தமிழ்நாடும் என்ற வகையில் எனது உரையை நான் அமைத்திருக்கின்றேன். இதுல ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைட் இருக்கு. என்னுடைய ஆடியோ சரியா கேக்குதா? கொஞ்சம் சரியா இருக்கா? ஓகே, சரி. அதாவது எல்லோருக்குமே பொதுவாகவே நமக்கு சீன பயணி யுவான் சுவாங் அப்படின்னு நமக்கு சொல்லும் போது ஒரு டிராவலர் ஒருத்தருங்க வந்தாங்க, சீனாவிலிருந்து வந்தாங்க. சீனாவிலிருந்து வந்த அவர் தமிழ்நாட்டின் பல பகுதியில் சுற்றி பார்த்தார், நாலந்தாவுக்கு சென்றார், பிறகு அவர் சைனாவுக்கு திரும்பி சென்றார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவின் வரலாறு அப்படின்னு பார்க்கும்போதும் சரி, தமிழ்நாட்டில் இன்றைய பௌத்த நிலை என்பதை பற்றி பார்க்கும் போதும் சரி, யுவான் சுவாங் அவர்கள் வழங்கி சென்றிருக்கின்ற அல்லது அவர் செயலாற்றிய பல்வேறு நடவடிக்கைகள் என்பது நமக்கு மிகுந்த ஆச்சரியமூட்டும் வகையில் அமைந்திருக்கின்றன.
அதிலும் குறிப்பாக இந்தியாவின் வரலாறு என்று இன்றைக்கு நாம் காண்கின்ற அந்த வரலாற்றை ஆங்கிலேயர்களுக்கு அவற்றை ஆய்வு செய்வதற்கு ஒரு மூல காரணமாக அமைந்தது யுவான்ஸ்வாங் அவர்களது ஆவணங்கள் என்று நாம் குறிப்பிட்டால் அது மிகையாகாது. அந்த அளவிற்கு ஏராளமான தகவல்களை யுவான்ஸ்வாங் அவர்கள் வழங்கி தந்திருக்கின்றார்கள். யுவான்ஸ்வாங் பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டு நூல்களையோ அல்லது மற்ற ஆவணங்களையோ நாம் தேடி பார்த்தால் நமக்கு மிக மிக குறைவான தகவல்கள் தான் கிடைக்கின்றன. இந்த மிக குறைவான தகவல்களை வைத்துக்கொண்டு எந்த வகையில் நாம் யுவான்ஸ்வாங்கை புரிந்து கொள்வது? அதனால்தான் பொதுவாகவே நான் தமிழ் ஆய்வாளர்களிடம் யுவான்ஸ்வாங் பற்றி கேட்டால், அவர் ஒரு பயணி, குறிப்பா அவர் ஒரு பயணி அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திக் கொள்வதோடு முடிந்து விடுகிறது. இப்ப பௌத்தம் என்று பார்க்கும்போது இந்தியாவில் பௌத்தம் தோன்றினாலும் இப்ப கிழக்காசிய நாடுகள் அனைத்திற்குமே பௌத்தம் பரவி இருக்கின்றது அப்படிங்கிறத பாக்குறோம். அது எப்படி பரவுனது அப்படிங்கறத பற்றிய சிந்தனை நமக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அடுத்ததாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு பௌத்தம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் என்றால், ஒரு சில சின்ன சிறிய கோயில்கள் உருவாகி இருக்கின்றன. அவற்றை ஒருங்கிணைக்கும் மிகப்பெரிய பணியை இன்றைக்கு இந்த தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை செய்து கொண்டிருக்கின்றது. இது மிக முக்கியமான ஒரு பணி. இதை தவிர நமக்கு ஆங்காங்கே வயல்வெளிகளிலும் புதர்களிலும் நமக்கு புத்தர் சிலைகள் கிடைப்பதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம பெரிய வைணவ கோயில்கள்லயோ அல்லது சிவாலயங்களையோ ஏதாவது ஒரு மூலையில ஒரு பெரிய ஒரு சிவன் கோயிலையோ ஒரு பெரிய ஒரு புத்தர் சிலைகள் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப என்ன தடயங்கள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டிற்கும் பௌத்தத்துக்கும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிற வகையில கேட்கிற மக்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை நீக்குவதற்காக தான் தொடர்ந்து டாக்டர் பத்மாவதி அவர்களோட என்னுடைய ஒரு உரை கூட நம்ம எப்படி சில ஆதாரங்களை வழங்கலாம் என்ற வகையில் நிறைய தகவல்களை இதுவரைக்கும் நடைபெற்ற பல்வேறு உரைகள்ல வழங்கி இருக்கிறோம். ஆக முதல்ல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ்நாட்டின் மிக மிக பழமையான மதங்களில் ஒன்றாக பௌத்தம் இருந்தது என்பதை நாம் முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது தமிழ்நாட்டிற்கு இது புதிய மதம் அல்ல. அல்லது இன்னொரு சிந்தனை ஒன்று இருக்கு. தலித் மக்கள் மட்டுமே பின்பற்றக்கூடிய ஒரு மதம் பௌத்தம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. ஆக இதுவும் உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயம்தான். இப்ப பௌத்தம் அப்படிங்கிறது இந்தியா முழுமைக்கும் இருந்த ஒரு சமயம். புத்தர் இறந்த பிறகு உலகின், அதாவது தமிழ்நாட்டின் இந்தியாவின் பல பகுதி, வடக்கு பகுதிகள், அதற்கு பிறகு அசோகர் வந்த பிறகு பல பிக்குகளை அனுப்பி அவருடைய குடும்பத்தாரையும் அனுப்பி இலங்கை வரைக்கு சென்று பிறகு பல்வேறு பகுதிகளுக்கு புத்த முனிவர்கள் எல்லாம் சென்ற பிறகு தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் களப்பிரர்களுடைய ஆட்சி வருகிறது. கிபி 2, 3, 4, 5 இந்த ஆண்டு காலகட்டங்கள்ல வருகிறது. இந்த காலகட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, பிறகும் கிபி 11, 12 வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில பௌத்தம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மதமாக இருந்திருக்கின்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப பௌத்தம் அவ்வளவு முக்கியமாக இருந்த ஒரு மதம் எப்படி அழிந்து போனது அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த நமக்கு சோழர்கள் காலம், பாண்டியர்கள் காலம், பல்லவர்கள் காலம், இந்த காலகட்டத்தை நம்ம மறந்து விடக்கூடாது. ஆக இந்த முக்கியமான இந்த காலகட்டத்தில் எப்படி சைவமும் வைணவமும் தழைத்து ஓங்க ஆரம்பித்த காலகட்டத்தில் பௌத்தம் எப்படி அதோடைய முக்கியத்துவத்தை இழந்தது. ஆனா சமணமும் இதே சமயத்தில் தான் பாதிப்புக்குள்ளானது. ஆனா பௌத்தம் மதம் என்பதால் அது மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு உண்டானது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த வகையில் அது எப்படி அழித்து ஒழிக்கப்பட்டது இந்த தமிழ்நாட்டில், அது இந்தியாவில் என்ற வகையில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பார்வை இருக்கு. ஆக இப்பொழுது யுவான்ஸ்வாங்குடைய காலம் என்ன அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். இப்ப யுவான்ஸ்வாங்குடைய காலம்ங்கிறது கிபி 7ஆம் நூற்றாண்டு. இப்ப கிபி 7ஆம் நூற்றாண்டுல இப்ப இந்தியாவோட நிலைமை எப்படி இருந்தது, தமிழ்நாட்டின் நிலை எப்படி இருந்தது, தமிழ்நாட்டின் அரசியல் நிலை எப்படி இருந்தது, யார் யார் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். இப்ப 7ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே களப்பிரர் காலம் 5ஆம் நூற்றாண்டிலே களப்பிரர் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக அதன் முக்கியத்துவத்தை இழந்து கொண்டிருக்கிறது. அது சமண புத்தர்கள் மிக முக்கியமாக, புத்த சமயம் மிக அதிகமாக பரவியிருந்த ஒரு காலகட்டம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. அதுக்கு பிறகு பாண்டியர்களுடைய எழுச்சி வருகிறது, சோழர்களுடைய எழுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது. பிறகு பல்லவர்களோட எழுச்சி தான் மிகப்பெரிய அளவுல நமக்கு தொண்டை மண்டலம் பகுதியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். தொண்டை மண்டலம் வட தமிழ் பகுதி, தமிழ்நாட்டின் பகுதி, இந்த பகுதிகள்லாம் நம்ம பார்க்கும்போது பல்லவர்களுடைய ஆட்சி அப்படி வருகிறது. இந்த காலகட்டத்துல 7ஆம் நூற்றாண்டுகள் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், இவங்கெல்லாம் அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், இவர்களுடைய எழுச்சி இருந்த காலகட்டம் அப்படிங்கிறது தான் இந்த கிபி 7ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது. ஆக இந்த காலகட்டத்துல நமக்கு முதல்ல யார பாக்குறோம்னா மகேந்திரவர்ம பல்லவன். மகேந்திரவர்ம பல்லவன் அப்படிங்கிற மிக மிக முக்கியமான ஒரு அரசன். அவன் மிகப்பெரிய ஒரு சமஸ்கிருத பண்டிதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவனுடைய ஆட்சி காலத்துல, பல்லவர் ஆட்சி காலத்துல அப்பர் அவனை மதம் மாற்றுகின்றார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆக அந்த காலகட்டத்தில் தான் நாம
பல நூல்களையும் அவர் ஏற்றுகின்றார். உதாரணமாக மத்தவிலாச கண்டனம் அப்படிங்கிற ஒரு நூல். அந்த மத்தவிலாச கண்டனம் அப்படிங்கிறதுலயே புத்தர்களை அவங்க ஒரு நகைச்சுவைப்படுத்துற ஒரு போக்கை நம்மால் பார்க்க முடியும். அவ்வளவு ஒரு திறமையான ஒரு மன்னன், மிகப்பெரிய ஒரு ஒரு ஆளுமை மிக்கவன். அப்ப அவன் காலத்துலதான் நிறைய சிவன் கோயில்கள் புதிதாக கோயில்களாக கட்டுவதற்கான பணிகள் எல்லாம் ஆரம்பிக்கின்றன. இந்த காலகட்டம் தான் நமக்கு யுவான் சுவாங்குடைய காலகட்டம். இப்ப யுவான் சுவாங் பிறக்கின்ற காலம் கிபி 602. கிபி 602 அவர் சீனால பிறக்கின்றார். இந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டின் நிலைமை நாம் பார்க்கும்போது, தமிழ்நாட்டின் நிலைமை நமக்கு பல்லவ ராஜ்யம் என்பது ஆரம்பித்து விடுகிறது. இப்ப இந்த பல்லவ ஆட்சி காலத்துல எப்படி இருந்ததுங்கிறது ஒரு ஏறக்குறைய உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஆனா அந்த பல்லவ ஆட்சி காலம் மிக விரிவாக ஆவதற்கு ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற சைவம் வைணவம் வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்துல பௌத்தத்துக்கான வீழ்ச்சி அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம். அது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை விகாரைகள் இருந்தன, எத்தனை பள்ளிகள் இருந்தன, எவ்வளவு முனிவர்கள் புத்த பிக்குகள் இருந்தார்கள் அப்படிங்கறத நம்மால் கற்பனை பார்ப்பதற்கு நமக்கு கொஞ்சம் சற்று சிரமமா இருக்கும். ஆனா நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னாக்கா, ஆய்வுகள்ல நம்ம கவனத்தை செலுத்துறதை விட்டுட்டு போதி தர்மர் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் நம்ம மனதுல வச்சுட்டு, போதி தர்மர் ஒருத்தர் காஞ்சிபுரத்துல இருந்து அங்கிருந்து நமக்கு சீனாவுக்கு போனார், அங்க போயிட்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் அங்க கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கறதோட நம்ம நிறைவு பெற்றுறோம். அது கூட நமக்கு ஒரு தமிழ் படம் வந்ததுனாலதான் நமக்கு அந்த சிந்தனை இருக்கு. மற்றபடி தேடி எடுத்து யுவான் சுவாங்கிற ஒரு மனிதர் யாரு, இல்ல அவர் காலத்துக்கு முன்பு யாரெல்லாம் சென்றார்கள், இந்தியாவிலிருந்து யாரெல்லாம் கிழக்காசிய நாடுகளுக்கு சென்று பௌத்தத்தை பரப்பினார்கள் அப்படிங்கிற தேடல் நமக்கு இல்ல. இந்த காலகட்டத்துல இந்த பௌத்த பேரவை, தமிழ்நாடு பௌத்த பேரவை செய்கின்ற இந்த நிகழ்ச்சிகளின் வழியாக இந்த மாதிரியான தெளிவற்ற பகுதிகளில் நிறைய தெளிவுகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற வகையில தான் இந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சி இந்த பேக்ரவுண்டோட, அதாவது இந்த 7ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிற காலகட்டம் எப்படி இருந்தது, அந்த காலகட்டத்தில் யுவான் சுவாங்கின் வருகை அப்படிங்கிறது அமையும் பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு சூழலை அங்கே படம் பிடித்து காட்டுவதாக அமைகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு கூட நம்ம பார்க்கும்போது சமண காஞ்சி, பௌத்த காஞ்சி அப்படிங்கிற வகையில 2 வகையில காஞ்சிபுரத்தை சொல்வது வழக்கம் இல்லையா? சோ அதை நம்ம பாக்குறோம். இப்ப காஞ்சிபுரம் மாத்திரம் அல்ல, நமக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் மிக முக்கியமான பகுதிகளாக நமக்கு இந்த வணிக பெருவழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இப்ப ஆந்திரால இருந்து எல்லாம் வரும்போது பார்த்தோம்னா அரக்கோண பகுதி, அங்க இருந்து நமக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் வர பகுதிகளை நம்மால பார்க்க முடியுது. இந்த பகுதிகள் எல்லாம் இன்றைக்கு கூட நமக்கு பௌத்த சின்னங்கள்லாம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, அதற்கு அடுத்து நமக்கு மிக முக்கியமான பகுதியில் நாகப்பட்டினம் இருக்கு. தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் அதற்காக நான் இன்னொரு உரை ஒன்று நாகப்பட்டினத்தை பற்றி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதற்கான சிறப்புகளை பற்றி நம்ம தனியா பேசணும். அப்ப நாகப்பட்டினம், காஞ்சிபுரம், பூம்புகார், அந்த காவேரி பூம்பட்டினம், இந்த பகுதிகள், அறந்தாங்கி, இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாமே பௌத்தர்கள் நிறைந்திருந்த ஒரு பகுதியாக இருந்த ஒரு காலகட்டம். சொல்வதற்கு நமக்கு எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு நிறைய பௌத்த விகாரைகள். அதனாலதான் அதை கட் பண்ணல. சொல்லுங்கண்ணே. வருண் எல்லாத்தையும் மியூட் பண்ணுப்பா. வருண் மியூட் பண்ணிட்டேன். யாரோ பேசுறாங்க, கட் பண்ணிடுங்க. எல்லாரையும் மியூட் பண்ணுங்க. ஸ்பீக்கர் தரவைகளை மியூட் பண்ணுங்க. நீங்க பேசுங்க மேடம். சரி. இந்த காலகட்டத்தோட நம்ம கற்பனையில வைத்துக் கொண்டுதான் நம்ம யுவான் சுவாங்கோட வருகையை பார்க்கணும். இப்ப யுவான் சுவாங்கிறது யார் அப்படிங்கறத பத்தி ஒரு சிறிய ஒரு அறிமுகமா உங்களுக்கு குயிக்கா நான் சில ஸ்லைட்ஸ காட்டிடுறேன். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சரி, பிரசன்டேஷன் வியூ போடுறேன், பார்க்க முடியுதான்னு பாருங்க. பார்க்க முடியுதா? எஸ் மேம். ஓகே, தெரியுது, கிளியரா தெரியுது. எஸ் மேடம், எஸ் மேடம். ஓகே. பிரசன்டேஷனா தெரியுதா உங்களுக்கு, இல்ல ஸ்லைடா தெரியுதா? பிரசன்டேஷனா தெரியுதா? தெரியுது மேடம், தெரியுது. சரி, நல்லா தெரியுதா? ஓகே, சரி. இப்போ ஒரு குறிப்பா நம்ம யுவான் சுவாங் பத்தி பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்லைடும் சைடுல ரெண்டு தெரியுது. ஸ்கிரீன், ரெண்டு. ஆமா, அதனால ஒரு ஸ்கிரீன் மட்டும் வைங்க. ஓகே, அப்ப நான் இருங்க வரேன். 2 விண்டோ தெரியுது. 2 விண்டோவா தெரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைடு சைடுல காட்டு. ஓகே, கொஞ்சம் இருங்க. நான் ஷேரிங் ஸ்டாப். ஓகே, நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே இருங்க. சரி, இப்ப நான் எடுக்கிறேன் ஸ்லைட.
இப்ப ஸ்லைட் வியூல தெரியும். நான் திரும்ப பிரசன்டேஷன் வியூ போடுறேன். இப்ப கரெக்டா இப்ப கிளியரா இருக்கு. இல்ல பிரசன்டேஷன் வியூ போடவா? பிரசன்டேஷன் வியூ போட்டுருங்க மேடம். போட்டாலும் பிறகு அதே மாதிரி தான் தெரியுதா உங்களுக்கு? ஆமா. இப்ப ப்ராப்பரா இருக்கு மேடம். முழுசா தெரியுதா? ஸ்லைட் வியூ மட்டும் தெரியுதா இல்ல பக்கத்துல இருக்க ஸ்லைடு தெரியுதா? பக்கத்துல இருக்க ஸ்லைடும் தெரியுது. தெரியுதா? அப்ப சரி, அப்ப நான் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பவும் வெறும் நார்மல் வியூவே போடுறோமா? ஓகே. கொஞ்சம் இருங்க. Just bear with me. இதே ஷேர் பண்ணிக்கோ, அப்படியே வச்சுக்குவோம். ரைட் இல்லையா? இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுது? ஓகே, குட். சரி, இப்போ வந்து யுவான் சாங் பற்றி ஒரு குயிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு. அவர் பிறந்தது 602, ஏறக்குறைய 62 வயது வரைக்கும் தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. சோ அவருடைய குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல கல்வி கற்ற ஒரு குடும்பம். சீனாவை எடுத்துக்கொண்டா சீனால தான் அவருடைய பிறந்த ஊர் என்பது சீனா. சீனாவில் அவருடைய தந்தையார் அப்படி பார்க்கும்போது அவர் வந்து கன்ஃபூஷியசிசம் அப்படின்னு இருக்கு இல்லையா? கன்ஃபூஷியஸ் அப்படிங்கிற அந்த கொள்கையில வந்து மிக திறந்த ஒரு பெரிய அறிஞராக அவர் இருக்கிறார். அவருடைய காலம், அதாவது இப்ப இவர் பிறந்த காலம் அப்படிங்கிறது ஏறக்குறைய பௌத்தம் அங்கே சீனாவுல வந்து ஏறக்குறைய கொஞ்சம் பரவ ஆரம்பித்த ஒரு காலம்தான். அதனால அந்த காலகட்டத்துல வந்து சில மடங்கள் அங்க தலைநகர்ல வந்து உருவாக ஆரம்பித்த ஒரு காலகட்டம். இப்ப அந்த மாதிரி மடங்கள் இருக்கும்போது அவருடைய அண்ணா வந்து ஒரு பௌத்த பிக்கு ஆகிறாரு. அந்த பௌத்த பிக்குவா இருக்கிறதுனால வந்து புத்தத்தை வந்து பரவலாக்க வேண்டும் அப்படின்னு தன்னோட தம்பியான யுவான் சுவாங் அவர்களையும் வந்து அந்த பள்ளியில வந்து அழைத்து கொண்டு போய் அந்த பள்ளியில படிக்க சேர்த்துடுறாங்க. இப்ப இந்த பள்ளியில படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டு காலம் அவருடைய பயிற்சி அப்படின்னு நடக்கும்போது ஒரு ஏறக்குறைய தனது 20வது வயதிலே வந்து மிக முக்கியமான ஒரு அறிஞராக அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. இந்த தத்துவ பின்னணி, அவருக்கு இருக்கிற குடும்ப பின்னணி அப்படிங்கிறது அவரோட தத்துவ தேடல்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பு அவருக்கு தருது. இந்த காலகட்டத்துல வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஏற்கனவே வந்த பௌத்த பிக்குகள்லாம் அங்க இருக்கிறாங்க. அங்க செங்டூல இருக்கிறாங்க. இப்ப அந்த பகுதியில இருக்கிற பௌத்த பிக்குகள் அவர்கள் வந்து வழங்குற பௌத்த பாடங்கள் அப்படிங்கிறது இங்க இருக்கிற பௌத்த படிப்பதற்காக இருக்கின்ற சீனர்கள், அந்த சீன முனிவர்களா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு முழுமையான தெளிவை தருவதாக இல்ல. ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து ஒருத்தர் சொல்கின்ற கருத்துக்கள் ஒரு மாதிரி இருக்கு, இன்னொருத்தர் சொல்ற கருத்துக்கள் வேற மாதிரி இருக்கு. ஆனா அவங்களுக்கு இந்த பௌத்த சமயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை கற்றுக்கொண்டு அதுல இருந்து நம்ம மேம்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு நிறைய தீவிரமா இருக்கு. ஆனாலும் இந்த தெளிவற்ற வகையில இருக்கிற அந்த பாடங்களை வந்து தெளிவான வகையில் நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இவரோட நண்பர்கள் சிலரும் வந்து முயற்சி செய்யறாங்க. அதற்கு நேரடியாக நம்ம இந்தியாவுக்கு சென்றால்தான் நம்ம வந்து படிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து 629 கிபி 629 பயணத்தை தொடங்குறாங்க. இப்ப இந்த காலகட்டத்துல இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, சீனா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நிலம். இப்ப அங்க வந்து குளிரான பிரதேசமும் உண்டு, அதே சமயத்துல வந்து பாலைவனமும் இருக்கு. ஆக இந்த பாலைவனத்தை எல்லாம் கடந்துதான் இந்தியாவுக்கு நம்ம நுழைய வேண்டும். ஆக இது மிகப்பெரிய இந்த சீனா அப்படிங்கிற நாட்டில் வந்து ஒவ்வொரு பகுதியும் தாண்டி வருவதற்கென்றால் அதற்கு வந்து அரசருடைய அனுமதி வேணும். ஆனா இவங்களுக்கு அரசருடைய அனுமதி கிடைக்காமலே ஏறக்குறைய 27 வயதுல அவர் புறப்பட்டு அவர் வந்து அந்த நாட்டை கடந்து இங்க இந்தியாவுக்கு வருகின்றார். இப்ப இந்தியாவுக்கு வருவது அப்படிங்கிறது சாதாரண ஒரு காரியம் இல்ல. அந்த பயணம் அப்படிங்கிறது வந்து மிக மிக ஒரு கடினமான பயணம். இப்ப அதுக்கான மேப் ஒண்ணு பார்ப்போம் நம்ம. அதாவது ஒரு பயணம் எப்படி அமைஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து இந்த டார்க் ஆரஞ்சு கலர்ல இருக்கு இல்லையா, அந்த அந்த பகுதிகள் அனைத்துமே வந்து சீனாவுடைய பகுதி. அந்த பகுதியில வந்து முக்கிய மங்கோலியா, சீனா இருக்கிற பகுதி, கீழே வந்து இந்தோனேசியா பகுதிகளை பார்க்கிறோம். இது எல்லாமே வந்து மிக அதிகமாக பௌத்தம் இப்போ பரவி இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான் இந்த பகுதிகள். பிறகு மற்ற பகுதிகள் நமக்கு இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கஜகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் இந்த நாடுகள் இருக்கு. கீழே பார்த்தோம்னா நமக்கு இந்தோனேசியா இருக்கு. இது எல்லாமே இன்றைக்கு நமக்கு நன்றாக தெரியும், ஏறக்குறைய ஒரு 1000 ஆண்டுகள் காலகட்டம் வரைக்கும் ஒரு பௌத்த பின்னணி கொண்ட நாடுகளாகத்தான் இருந்தன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப இதுல வந்து முக்கியமான பகுதின்னு பார்த்தோம்னாக்கா இந்தியாவின் இமாலய பகுதி, அந்த பகுதிக்கு மேலே நாம் பார்க்கும்போது நமக்கு இந்த பாலைவன பகுதிகள்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். அதற்கு கீழே வந்து புத்தருடைய பிறப்பு, புத்தருடைய வளர்ச்சி, அவருடைய மறைவு, பிறகு புத்தர் தொடர்பான பல்வேறு விரிவாக்கம், அதாவது அரசுகளின் விரிவாக்கம் நடந்த பகுதிகள் அப்படிங்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பல முக்கியமான பகுதிகள் இருக்கின்றன. இப்ப பாடலிபுத்ரா, பிறகு கோசலை,
நமக்கு வைசாலி, லும்பினி, இந்த மாதிரியான ஊர்கள், காந்தாரா, மதுரா, இந்த ஊர்கள்லாம் நமக்கு நிச்சயம் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பகுதிகள் எல்லாமே புத்தருடைய வாழ்க்கையோட தொடர்புடைய பகுதிகளாக நமக்கு இருக்கின்றன. இப்போ வந்து இந்த பகுதிகள் வந்து நடந்து வந்து இந்தியாவுக்குள்ள வரணும் அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஆனா ஏற்கனவே வந்து பட்டுப்பாதை அப்படிங்கிறது, அதாவது சில்க் ரோட் அப்படின்னு ட்ரேட் ரூட் ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த ட்ரேட் ரூட்ல தான் வந்து வணிகர்கள்லாம் சீனாவுக்கு, அதாவது கான்ஸ்டான்டினிப்போல் அப்படின்னு சொல்ற இஸ்தான்புல், இன்றைக்கு நம்ம இஸ்தான்புல்னு சொல்ற அந்த பகுதிகளிலிருந்து ஐரோப்பாவிலிருந்தும் இன்றைய அரேபிய நாடுகளிலிருந்தும் வணிகர்கள் தொடர்ச்சியாக சீனா வரைக்கும் வர்ற ஒரு பகுதி தான் இந்த பட்டுப்பாதை பகுதி அப்படிங்கிறது. இந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்ல சில்க் ட்ரேட் ரூட்னு போட்டிருக்கோம். இதுதான் வந்து இந்த கௌதம் அப்படிங்கிறவங்க மியூட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த சில்க் ரோட் பகுதி இருக்கு. அந்த பகுதியில தான் இப்ப இவங்க வரணும். இப்ப யுவான் சாங் மட்டும் இல்ல, மற்ற முனிவர்களும் வரணும்னு நினைக்கிறவங்க அந்த பகுதியில தான், அந்த பாதையில தான் அவங்க வரணும். இந்த பகுதி சாதாரண ஒரு பகுதி இல்ல. குளிர் பிரதேசம் நிறைந்த, பனி பிரதேசம் நிறைந்த மற்றும் பாலைவன பகுதியும் கூட. ஆக இந்த பகுதியில் கடந்து வருவதற்கு மிக சிரமமான ஒரு பகுதி. இதை கடந்து வந்து அவருடைய பயணத்தை அவர் மேற்கொள்ளணும். இப்ப யுவான் சாங்கை பற்றி நீங்க பார்க்கிற ஒவ்வொரு ஆவணத்திலையுமே அவருடைய தோற்றத்தை நீங்க பார்க்கும்போது இது அவருடைய தோற்றம் ஓவியமாக வரையப்பட்டது. இதை நீங்க இங்க பார்க்கலாம். அவருடைய முதுகுல வந்து இன்றைக்கெல்லாம் நம்ம போடுற ருக் பேக்னு சொல்றோம் இல்லையா, பேக் பேக் அப்படின்னு. சோ அந்த மாதிரி பேக் பேக் போட்டுட்டு அந்த மாதிரி நிறைய பொருட்கள், அப்புறம் எழுத்தாணி, பிறகு வந்து எழுதுவதற்கான அந்த பட்டு துணிகள், எழுதுவதற்கான குறிப்பேடுகள், தேவையான தண்ணீர், உணவு, இந்த பொருட்கள் எல்லாம் வைத்துக் கொண்டுதான் அந்த பயணத்துல அவங்க வந்து அவர் புறப்படுறாரு. அப்புறம் சங்கான்ல இருந்து புறப்பட்டு அவருடைய பயணம் அப்படிங்கிறது நேராக அந்த பாதையில், இந்த வரைபடத்துல நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு பகுதியாக வருகின்றார். வந்து இப்ப நமக்கு முக்கியமாக தெரிகின்ற எல்லா பகுதிகளிலுமே அவருடைய நடைப்பயணம் அப்படிங்கிறது இருந்தது. இப்ப நடைப்பயணம் அப்படிங்கும்போது குதிரையில சில நேரங்கள்ல வர்றது, பிறகு வந்து பிறகு காட்டெருமைகளை வைத்து செல்ற வண்டிகள் இருக்கு. இப்ப அந்த மாதிரியான வண்டிகள்ல வந்த பயணம் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். ஏறக்குறைய 16 ஆண்டுகள் பயணம் அப்படிங்கிறது அவருடைய பயணம் அமைகின்றது. நீண்ட ஒரு நெடிய பயணமாக மேற்கொண்டு சங்கான்ல இருந்து அவர் வந்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கு வந்து நாலந்தாவுக்கும் பிறகு வந்து படித்துவிட்டு அங்கிருந்து முடித்துதான் அவர் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் பகுதிக்கு வருகின்றார். இதுதான் அவருடைய ஃபுல் டிராவல் ரூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒவ்வொரு டிராவல் ரூட்லயும் நம்ம வந்து அவர் பார்த்த சில பகுதிகளை பத்தி உங்களுக்கு நான் விரிவாக சில பகுதிகளை பற்றி விளக்கி செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை பற்றி புரிந்து கொள்வதற்கு நமக்கு இது மிகவும் பயனுள்ள வகையில இருக்கும். இப்ப முதல்ல அவருடைய பயணத்தை முதல்ல பார்க்கும்போது செங்கான்ல இருந்து அவர் பயணித்து மேலே செல்லும் பொழுது அவர் சந்திக்கின்ற முதல் இடம் இந்த சுபாஷி அப்படிங்கிற ஏரியா. சுபாஷி அப்படிங்கிற பகுதி வந்து இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா சீனா, மங்கோலியா அந்த பகுதியில இருக்கு. இப்ப இன்றைக்கும் கூட யுனெஸ்கோனால புரொடெக்ட் பண்ணப்படுகின்ற ஒரு பாதுகாக்கப்படுகின்ற ஒரு இடமாக, பௌத்த மொனாஸ்ட்ரியாக இந்த சுபாஷி டெம்பிள் அப்படிங்கிறது இருக்கு. சோ இந்த பகுதி தான் வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னாக்க, இன்றைக்கு உலகின் மிக மிக பெரிய ஒரு மடம், பௌத்த மடம் என்றால் இந்த சுபாஷி டெம்பிள் ரூயின்ஸ் தான் நம்ம சொல்லலாம். ஆக அந்த காலகட்டத்துல வந்து இங்க வந்து குச்சா அப்படிங்கிற ஒரு பேரரசு ஒன்று இருந்தது. அந்த பேரரசு எழுப்பிய மடங்கள் இங்கே வந்து 10,000க்கும் மேற்பட்ட பௌத்த பிக்குகள் இந்த இடத்துல பயிற்சி செய்திருக்க கொண்டிருந்தார்கள். ஆக இந்த பகுதிக்கு அவர் வந்து இங்கே சில நாட்கள் தங்கி இருந்து பிறகு படிப்படியாக அவருடைய பயணத்தை வந்து அடுத்த பகுதிகளுக்கு அவர் மேற்கொள்றார். அப்படிங்கிற பகுதி, இந்த பகுதியில வந்து அவர் ஏராளமான ஸ்தூபிக்களை பார்க்கிறாரு. இங்க இருக்கின்ற அந்த மண்டபத்தெல்லாம் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகின்றது. ஏறக்குறைய 1700 ஆண்டுகள் பழமையான மண்டபங்கள், கட்டுமானங்கள் இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகின்ற வகையில இருக்கு. சோ 1000 புத்த குகைகள் இந்த இடத்துல, அந்த மணலால் செய்யப்பட்ட இந்த பகுதிகள்ல இருந்தது பற்றியும், இந்த இடத்துல வந்து இருந்த மிகப்பெரிய வளாகம், புத்தர் பிக்குகள் தங்கி இருக்கின்ற வளாகத்தை பற்றியும், சொசோலி மொனாஸ்ட்ரியை பற்றியும் அவர் தனது குறிப்புகள் எல்லாம் அவர் சொல்கின்றார். ஆக அங்கிருந்து அவர் புறப்பட்டு அடுத்ததாக அவர் செல்கின்ற பகுதியாக இன்றைக்கு ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற பாமியான் பகுதி நமக்கு வருகிறது. இப்ப பாமியான் அப்படிங்கிறது நம்ம நிச்சயம் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா உலகத்திலேயே வந்து மிக உயரமான புத்தர் சிலை இருந்த ஒரு பகுதி ஆப்கானிஸ்தான்ல 2001ஆம் ஆண்டு அது தகர்த்தெறியப்பட்டது. ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசினால் அது வந்து தகர்த்தெறியப்பட்டது. ஆனா அங்கு 2 சிற்பங்கள் அந்த இடத்துல இருந்தன. ஆனால் அவர் சென்ற சமயத்துல அந்த சிற்பங்கள்
மிக அழகாக ஒன்று வெள்ளியினால் முலாம் பூசப்பட்டதாகவும் மற்றொன்று தங்கத்தினால் முலாம் பூசப்பட்டதாகவும் அவர் வந்து சொல்றார். இந்த 2 சிற்பங்களுமே ஒன்று வந்து சாக்கிய முனி அப்படிங்கிற வகையில அந்த சாமியுடைய அந்த புத்தருடைய பெயர் இருந்ததாகவும், இது வந்து இந்த புத்த வடிவங்களை அவர் ஓவியமாக தீட்டி எடுத்துக்கொண்டார். அந்த வடிவங்கள் தான் இன்றைக்கு சீனாவிலும் ஜப்பானிலும் இருக்க புத்தர் சின்னங்கள் இருக்கு இல்லையா, அந்த புத்த சின்னங்களுக்கு அடிப்படையாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆக இவர் யுவான்சுவாங்க பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பயணி மாத்திரம் இல்ல. அவர் செய்த ஆவணங்கள் அப்படிங்கிறது இன்றைய கொரியா, சீனா, தைவான், பிறகு வந்து அங்க இருக்கின்ற மற்ற நாடுகள், கிழக்காசிய ஜப்பான் நாடுகள் ஆகியவற்றில் பௌத்தம் மிக துல்லியமாக, நுணுக்கமாக, விரிவாக அது காலூன்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு பணியை அவருடைய செயல்பாடுகள் வந்து உருவாக்கி கொடுத்திருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஆக அடுத்ததாக பாமியான்ல வந்து அவருடைய பயணங்கள், அது முடித்த பிறகு பாமியான்ல சில நாட்கள் இருந்து அங்குள்ள மக்களுடைய வாழ்க்கை முறை, அங்க மன்னருடைய வரவேற்பை பெற்று அவர் அந்த பகுதிகளில் இருந்த பிறகு தொடர்ச்சியாக தனது பயணத்தை வந்து காந்தாராவுக்கு வந்து அங்கிருந்து காந்தாராவுக்கு புறப்படுறார். இதெல்லாம் நான் கொஞ்சம் டீட்டெயிலாவே நான் போகல, ஏன்னா இன்னொரு ஸ்லைட், இன்னொரு என்னுடைய ஸ்பீச் இருக்கு, அதுலயும் அதை பற்றிய டீட்டெயில் நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். இன்றைக்கு நம்ம வந்து இந்த பகுதியெல்லாம் வெகு விரைவாக சென்றுவிட்டு தமிழ்நாட்டில் எப்படி யுவான்சாங்குடைய நிலை இருந்தது பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக பாமியான் முடித்த பிறகு காந்தாராவுக்கு வருகின்றார். இப்ப காந்தாராவுக்கு வரும்போது காந்தாரா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி. இதுவும் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லையில இருக்கின்ற ஒரு பகுதி. இப்ப காந்தாரா எதற்காக புத்தர்களுக்கு மிக முக்கியம் என்றால், இந்த பகுதியில தான் முதலாக இந்தியாவிற்கான சிற்ப வடிவமைப்பு என்பது உருவாக்கப்பட்டது. இதுதான் நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோம்னா இன்றைக்கு நம்ம நிறைய புத்தர் சிலைகளை பார்க்கிறோம், அல்லது வெவ்வேறு சிலைகளை பார்க்கிறோம். ஆனா தமிழ்நாட்டின் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் சிற்பக்கலை அப்படின்னாக்கா அதோட தொடக்க காலம் எங்க இருந்தது அப்படின்னு சொல்லணும்னாக்கா இந்த காந்தாரால தான். இப்ப காந்தாரால அங்க இருக்கின்ற சிற்ப வல்லுநர்கள் தான் முதல்ல இந்த சிற்பங்களை வடிக்கிறாங்க. அந்த முதல்ல வடிக்கப்படுற சிற்ப உருவங்கள்னு பார்க்கும்போது அவையெல்லாம் புத்தர் வடிவங்களாக இருக்கின்றன. அந்த வகையில காந்தாராவின் சிற்பக்கலை பள்ளிகள் அப்படிங்கிறது வந்து வரலாற்றில் மிக முக்கியத்துவம் பெறுகின்ற பள்ளிகளாக இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. காந்தாராவில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த பகுதியில இருந்த மன்னர்கள், இப்ப கனிஷ்கரை பத்தி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிச்சயம் வாசிச்சிருப்போம். கனிஷ்கர் ஆட்சி செய்த இடம். இப்ப அந்த இடத்துல வந்து அவர் ஒரு கனிஷ்கருக்கு பிறகு ஒரு 5-6 நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த பகுதிக்கு யுவான்சுவாங் வருகின்றார். ஆக இந்த பகுதிகள்ல வந்து இருக்கின்ற மொழி அப்படிங்கறது நம்ம பார்த்தோம்னாக்கா இது வந்து தேவநாகரி எழுத்துக்கள், ஆனா கிரந்த எழுத்துக்கள், இது வந்து கிரேக்க எழுத்துக்கள். இப்ப இந்த கிரேக்க எழுத்துக்களின் பயன்பாடு இப்ப கிரேக்கத்தில இருந்து நமக்கு காந்தாரா வரைக்கும் வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றாக நமக்கு பல அகழாய்வுல கூட நிறைய கிடைக்குது. அதுல ஒன்று பார்த்தோம்னா, இங்க நான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கின்ற இந்த தங்க காசு. இந்த தங்க காசு கனிஷ்கரால் கிபி 127, 150 அந்த காலகட்டத்துல வெளியிடப்பட்ட தங்க காசு. இது இன்றைக்கு வந்து இங்கிலாந்துல இருக்கின்ற பிரிட்டிஷ் மியூசியம்ல பாதுகாக்கப்படுகின்றது. இதை நீங்க பார்க்கலாம். ஆக இந்த காலகட்டத்துல இருந்த ஸ்தூபாக்கள், அப்ப அந்த அப்போவே வந்து அந்த காலகட்டத்திலே வந்து கிமு 2 அந்த காலகட்டத்திலே அசோகர் பல இடங்கள்ல அவர் வந்து பெரிய பெரிய தூண்களையும் ஸ்தூபாக்களையும் அவர் கட்டினார் அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆக இவர் வந்த காலகட்டத்திலையும், யுவான்சுவாங் வந்த காலகட்டத்திலையும் 9400 அடி உயரம் கொண்ட ஒரு ஸ்தூபாவை அவர் பார்த்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அப்ப இந்த ஸ்தூபாவை பற்றி டிபி ஸ்பூனர் அவருடைய எக்ஸ்கவேஷன்ல தான் இந்த தகவல் வந்து கிடைக்குது. ஆக இந்த தகவல்களின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது மிக முக்கியமான பௌத்தம் செழித்திருந்த ஒரு பகுதியாக ஆப்கானிஸ்தானின் இந்த பகுதியையும் நம்ம மறந்துவிட முடியாது. அங்கிருந்து அவர் அடுத்து பயணிச்சு செல்வது வந்து பெஷ்வார், இன்றைக்கு பெஷ்வார்னு சொல்றோம் பாகிஸ்தான்ல, அந்த பகுதிக்கு செல்கின்றார். அங்கே செல்லும் போது அவர் செல்ற காலத்துல, அதாவது இன்றைக்கு ஏறக்குறைய 1400 ஆண்டுகள் கால வாக்குல 1400 பௌத்த மடங்கள் அந்த பகுதியில இருந்திருக்கு. 18,000 பௌத்த பிக்குகள் வந்து அந்த இடத்துல வந்து இருந்து வழிபாடு செய்திருக்கின்றாங்க. இங்க வந்து இருந்த பிக்குகளுடைய எண்ணிக்கை, அந்த இடத்துல செய்யற வழிபாடுகள், அது எல்லாத்திலுமே யுவான்சுவாங் கலந்து கொண்டு பிறகு ஒரு சில மாதங்களுக்கு பிறகுதான் அங்கிருந்து அவர் அடுத்து மதுராவுக்கு வருகின்றார். இப்ப மதுரா வந்து காந்தாரா எப்படி எவ்வளவு முக்கியமோ சிற்பக்கலைக்கு, அதே போலயே மதுராவும் மிக முக்கியமான ஒன்றுதான். சோ இது வந்து கனிஷ்கரோட ஆட்சி பரப்போட தெற்கு பகுதி,
அது. தெற்கு எல்லை பகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதியில வந்து நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சிற்பங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது, இப்ப இன்றைக்கு வந்து கவர்ன்மெண்ட் மியூசியம் ஆஃப் மதுராலயும், பிரிட்டிஷ் மியூசியம்லயும் நமக்கு ஏராளமான சிற்பங்கள் கிடைச்சிருக்கு. அங்க அங்க இருந்த பௌத்த சின்னங்கள்லாம். ஆக இங்கேயும் ஏராளமான மடங்களை அவர் பார்க்கிறார். மதுரால அங்க இருந்த மடங்களில் தங்கி இருந்து வழிபாடுகளை செய்து, பாடங்களை கற்றுக்கொண்டு, தொடர்ச்சியாக அந்த பயணத்தை அவர் அங்கிருந்து கபிலவஸ்துக்கு செல்கின்றார். இந்த கபிலவஸ்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். புத்தருடைய தந்தையார் அவர் சுத்தோதனன். அவர் இருந்து ஆட்சி செய்த ஒரு பகுதி. இப்ப அங்க வரும்போது புத்தர் காலத்தில் அவர் கட்டிய அந்த அரண்மனையுடைய சிதலங்கள் கூட அங்கே அவருக்கு பார்ப்பதற்கு கிடைக்கின்றது. இந்த பகுதியெல்லாம் வந்து ஒரு வளமான ஒரு பகுதி. பௌத்த சின்னங்கள், ஏராளமான சின்னங்கள். ஆனால் அது எல்லாமே ஏறக்குறைய புத்தருக்கு பிறகு ஏறக்குறைய ஒரு 800 ஆண்டுகள் காலங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அந்த வருகின்ற காலம் 800 இல்லாட்டி ஒரு ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் காலகட்டம். இப்ப இந்த காலகட்டத்துல ஏறக்குறைய சிதலமடைந்த வகையில இது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கபிலவஸ்துங்கிறது மிக முக்கியமான இடம் என்பதனால், அதுவும் புத்தர் வளர்ந்த இடம் அப்படிங்கிறனால இந்த இடத்துலயும் நம்ம யுவான்சுவாங் அங்க இருந்து அங்க தியானங்கள் பெற்று அது செய்து அங்க பாடங்கள் படித்து அங்க இருக்கின்ற மொனாஸ்ட்ரியில இல்லாட்டி மடங்கள்ல புத்த பிக்குகளோடு இருந்து பாடங்களை கற்று அந்த தனது அனுபவத்தை அவர் பெருக்கிக் கொண்டே வர்றார். இப்ப அங்க வந்து மிக முக்கியமான அவர் பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு சிற்பத்துல ஒண்ணு என்னன்னா, புத்தருடைய தாயார் மாயா ஒரு கனவு காண்பது போல, அதாவது ஒரு வெள்ளை யானை அவரது வலது புறத்துல இருக்க வயிற்றில் உள்ளே நுழைந்து செல்வது போலவும், அது வந்து ஜோசியர்கள்லாம் அது சொல்றாங்க, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு குழந்தை ஒன்று உங்களுக்கு பிறக்க போகிறது அப்படின்று அவங்க சொல்வதை பற்றி பிரதிபலிக்கிற வகையில உருவாக்கப்பட்ட ஒரு சிற்பம். இந்த சிற்பத்தை அவ பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தூண்களையும் அங்க சிதலமடைந்து கிடக்கின்ற தூண்களையும் பார்க்கிறார். ஆனா இப்போது இந்த இந்த பர்ட்டிகுலர் நான் இங்க வச்சிருக்க இந்த பர்ட்டிகுலர் சிற்பம் அப்படிங்கிறது இன்றைக்கு நமக்கு பிரிட்டிஷ் மியூசியம்ல இருக்கு. ஏன்னா கடந்த யுவான்சுவாங் வந்த காலம் கிபி 600கள் காலகட்டம், 630, 40 அந்த காலகட்டம், 20, 25 அந்த காலகட்டம். அப்ப அந்த காலகட்டத்துல அவர் பார்த்ததை வந்து பிரிட்டானிய காலகட்டத்துல அவர்கள் சிலவற்றை உடனே சிதறி கிடந்த சில கட்டுமானங்களை அவர்கள் பாதுகாப்பாக கொண்டு சென்று இப்ப பிரித்தானிய மியூசியத்துல வைத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். இதை நானும் நேரா பார்த்திருக்கிறேன். இந்த பர்டிகுலர் பத்தி நானும் பார்த்திருக்கேன். பிறகு இங்கிருந்து கபிலவஸ்துல இருந்து அவர் வந்து லும்பினிக்கு போறார். இப்ப கபிலவஸ்துல லும்பினிக்கு போகும்போது அவருடைய புத்தகத்துல எழுதும்போது குறிப்புல என்ன சொல்றாருன்னா, அவருடைய கால்கள் ரொம்ப வேகமா நடக்குதாம். அதாவது ஏற்கனவே அவர் நடந்துதான் போயிட்டு இருக்காரு. ஆனாலும் மிக மிக வேகமாக ஓடுகின்றன என் கால்கள். ஏன்னா புத்தர் பிறந்த ஊரை நான் பார்க்கணும். அதுக்காக நான் வந்து வேகமாக போகிறேன் அப்படின்ட்டு அவர் தன்னோட குறிப்புல சொல்றார். இப்ப அங்க போய் அங்கே வந்து அவர் அமர்ந்திருந்த அசோக மரத்தடியில் அவர் அமர்ந்து அங்கே இருந்த அனுபவங்களை எல்லாம் அவர் பெற்றுக்கொள்கின்றார். சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவமாக நம்ம பார்க்கலாம் லும்பினில. இப்ப கபிலவஸ்துல இருந்து லும்பினி, அப்ப லும்பினிக்கு வந்துட்டு அந்த பயணம் அவருக்கு ரொம்ப முக்கியமானது. அதுல இருந்து குஷிநகராக்கு வருகிறார். இப்ப குஷிநகரம் எதனால முக்கியம் அப்படின்னாக்கா, புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த ஒரு பகுதி. அங்க இருக்கின்ற புத்த சிற்பங்களை எல்லாம் பார்க்கிறாரு. அப்ப அந்த காலகட்டத்துல இருந்து இந்த பரிநிர்வாணம் அடைவது போல இருந்த இந்த தங்கத்தால் முலாம் பூசப்பட்ட இந்த சிற்பத்தையும் அவர் அங்க பாக்குறாரு. அங்க இருக்கின்ற மொனாஸ்ட்ரியில பாக்குறாரு. அங்க இருந்த அசோகர் கட்டிய தூண் 200 அடி உள்ள தூண், அதையும் பார்க்கிறார். இப்ப தமிழ்நாட்டில் கூட அசோகர் கட்டிய தூண் காஞ்சிபுரத்துல இருந்தது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப தமிழ்நாட்டின் பல பகுதியில் இருந்தது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் புத்தம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது என்றால், இந்த மாதிரியான எந்த விதமான ஒரு சின்னங்கள் கூட இன்றைக்கு நமக்கு பார்க்கக்கூடிய அளவில் இல்லாமல் இருப்பதை நினைத்து பார்த்தால் நமக்கு எந்த அளவுக்கு அதன் மேல் தாக்கம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த போது அவருக்கு எரியூட்டுற சமயத்துல வந்து 8 மன்னர்கள் பல இடங்கள்ல இருந்து வந்ததாகவும், அவருடைய உடலின் பகுதியை வந்து தாதுக்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரெலிக்ஸ் சொல்லுவோம், அது எல்லாத்தையுமே வந்து 8 பகுதிகள், 3 பெரும் பகுதிகளா பிரித்து அதுல ஒரு பகுதியை வந்து இன்னும் 8 பகுதிகளாக பிரித்து பல இடங்களுக்கு வந்து அதை பாதுகாப்பதற்காக கொடுத்ததாகவும் தகவல்கள் நமக்கு உண்டு. சோ அந்த மாதிரி கட்டப்பட்ட ஒரு ஸ்தூபா தான் இந்த குஷிநகரில் இருக்கின்ற ஸ்தூபா. அதே போல புத்தரின் பல் அப்படிங்கிறது, அந்த பல் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டு இலங்கையில் அனுராதபுரத்தில் வைக்கப்பட்டு, பிறகு அது பல்வேறு தாக்குதல்களுக்கு, அதாவது சண்டைகள் நடைபெற்றதுனால, இலங்கையில் தொடர்ச்சியான சண்டைகள் நடந்ததனால் அந்த அந்த புத்தரின் பல் பிறகு கண்டிக்கு கொண்டு செல்லப்பட்டு தலதா மாளிகையில் வைக்கப்பட்டது. அங்கு இப்போது இருக்கின்ற அந்த புத்த விகாரையில் தான் மிக பத்திரமாக அது பாதுகாக்கப்படுகின்றது. நானும் நேரில் சென்று அதை பார்த்திருக்கிறேன். நீங்கள் உங்களை சில பேர் கூட நேரில் சென்றவர்கள் பார்த்திருக்கலாம்.
அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவின் பல பகுதிகள்ல வந்து இந்த புத்தரின் உடலின் பாகங்கள், அதாவது அந்த சாம்பலாகப்பட்ட பாகங்கள், எச்சங்கள், எலும்பு பகுதிகள் அப்படிங்கிறது வந்து பாதுகாக்கப்படுகின்ற மிக முக்கியமான புனித பகுதியாக அவைகள் பாதுகாக்கப்படுகின்றன. அப்படி ஒடிசாலையும் ஒரு பகுதி இருக்கின்றது. இது குஷிநகரா இருக்கின்றது. குஷிநகரத்துல வந்து அவர் சென்ற பிறகு, அங்கு சென்று வழிபட்ட பிறகு சார்நாத் செல்கின்றார். இன்றைய வாரணாசி இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கு செல்கின்றார். அங்கு செல்லும் பொழுது அவருக்கு படிப்படியாக வைதிகத்தின் பரவலாக்கம் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அந்த காலகட்டத்துல வைதிகம் படிப்படியாக ஆளுமை பெருகி கொண்டே வருகிறது. அப்ப பௌத்தம் வந்து அதோட முக்கியத்துவம் சிறப்பை குறைந்து வருகிறது. வைதிகத்தோடைய ஆளுமை அப்படிங்கிறது பெரிதாக வளர்ந்து கொண்டே வருகிறது. ஆக இந்த காலகட்டத்துல அவர் சார்நாத் சென்று பார்க்கும்போது அங்க இருக்கின்ற தோட்டங்களில் மிக முக்கியமான சில மொனாஸ்ட்ரி எல்லாம் இருக்கு. 1500க்கும் மேற்பட்ட பிக்குகள் அங்க வந்து தினம் தினம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்துலதான் அவர் வந்து வீல் ஆஃப் த லா அப்படிங்கிற மிக முக்கியமான பௌத்த சின்னம், அது அந்த சக்கரம் அப்படிங்கிறத வந்து அவர் பார்க்கிறார். அதை பற்றி ஒரு குறிப்பெடுத்துக் கொள்கின்றார். அங்க இருக்கின்ற அதே சிற்பம் போலவே வந்து சந்தனத்தினால் ஒரு சிற்பத்தை செய்ய சொல்லி அதனையும் தன்னோடு அழைத்து வரார்கள். அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்பவர்கள் அவர்களோடு கொண்டு வருவதற்கு அவர் ஏற்பாடு செய்கின்றார். இப்படி புத்தருடைய பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இப்ப சாரநாத்லதான் அவருடைய உரை வழங்கினார். புத்தர் தனது முதல் சொற்பொழிவை வழங்கின இடம் வந்து சாரநாத் அப்படிங்கிறது. இந்த பகுதியில இந்த ஒவ்வொரு இடத்திலையுமே தனது அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார் யுவான் சுவாங். புத்தருடைய கால் பட்ட இடமெல்லாம் தான் நடந்து பார்க்க வேண்டும், அங்க புத்தரோடு சேர்ந்து வாழ வேண்டும், அவருடைய சிந்தனையோடு வாழ வேண்டும், அந்த அனுபவத்தை பெற வேண்டும் அப்படின்னு அவர் முயற்சி செய்யறாரு. அடுத்ததாக வைசாலிக்கு, அங்கிருந்து அவர் வைசாலிக்கு செல்றார். இப்ப வைசாலி தான் வந்து 2வது புத்த மகாசங்கம் நடந்த புத்திஸ்ட் கவுன்சில் அப்படிங்கிறது நடைபெற்ற ஒரு இடம். அது கிமு 367 அந்த காலகட்டத்துல நடந்தது. அதற்கு அடுத்து 3வது சங்கம் அசோகரின் தலைமையில வந்து பாடலிபுத்ரா அங்கதான் நடந்தது. இந்த முக்கியமான இடங்களுக்கு சென்று இங்குள்ள மடங்களில் எந்த வகையில் பௌத்தம் போதிக்கப்படுகின்றது, பௌத்தத்தை கடைபிடிக்கின்ற முனிவர்கள் எந்த வகையில் அவர்கள் தங்களது அந்த பௌத்த பாடங்களை கற்றுக்கொள்கின்றார்கள் என்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து அவர் செல்கின்றார். பாடலிபுத்ரா சென்று பிறகு போத்கயா சென்ற பிறகு அங்கு அவர் பார்க்கின்ற அந்த மகாபோதி டெம்பிள், அதை தான் சீனாவிற்கு சென்ற பிறகு அவர் கட்டுகின்ற முதல் கோயிலாக அமைகிறது. இங்க நம்ம பாக்குறோம் இல்லையா மகாபோதி டெம்பிள், இதே வடிவத்தை உருவாக்கி கொண்டு சந்தனத்தினால் உருவாக்கி ஒரு மாடல் மாதிரி அவர் உருவாக்கி கொண்டு எடுத்துக்கொண்டு சென்று சீனாவில் தலைநகரில் இதே அளவில் இதே வடிவத்தில் யுவான் சுவாங் அவர்கள் கட்டுகின்றார் அங்க சீனால. அதுக்கு அந்த காலகட்டத்துல நமக்கு பார்க்கின்றோம் அது ஒரு வளர்ச்சி காண்கின்ற, மிக தீவிரமாக வளர்ச்சி காண்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். அங்கிருந்து இறுதியாக அவர் எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவடையும் வகையில் நாலந்தாவுல போய் சென்றடைகிறார். இப்ப நாலந்தா வரும் பொழுது அவருக்கு வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற முனிவர், அதாவது அந்த கல்லூரி, நாலந்தா என்பது மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம், உங்களுக்கு தெரியும். அந்த பல்கலைக்கழகத்துல 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களே இருந்திருக்கிறாங்க. மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் போது 60,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறாங்க. இப்ப 10,000 மாணவர்கள் இவரோட படித்தவர்கள் மட்டுமே 10,000 மாணவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த அவர் குறிப்பிடுறார். இப்ப இவருடைய டெடிகேஷன், இப்ப யுவான் சுவாங்குடைய டெடிகேஷன் அவ்வளவு சிரமப்பட்டு இந்த பகுதிக்கு வந்து அவர் படிக்க வரும்பொழுது அங்க வந்து இருக்கின்ற ஆசிரியர் மிகவும் வயதானவர், சிலபத்ரா. இப்ப அவர் தான் அங்க இருக்கிறார். இப்ப சிலபத்ரா யாருடைய மாணவர்னா தர்மபாலாவுடைய மாணவர். தர்மபாலா யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் காஞ்சிபுரத்தை அடிப்படையாக கொண்டவர், காஞ்சிபுரத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு தமிழர். இப்ப தர்மபாலா நாலந்தாவிற்கு சென்று அங்கே அவர் அந்த நாலந்தாவின் தலைவராக இருந்து பல முனிவர்களை உருவாக்கினார். அவருடைய வழியில் வந்தவர் தான் சிலபத்ரா. இப்ப சிலபத்ரா வந்து ஆசிரியராக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் யுவான் சுவாங் அவர்கள் வருகின்றார். இப்ப அங்கே இருந்து அவர் பாடங்களை படித்துக் கொள்கின்றார். 1.5 வருடங்கள் அவர் பௌத்த பாடங்களை அங்கே சிலபத்ரா அவர்களும் படித்துக் கொண்டு தனது பாடத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து அவர் வெளியே வருகின்றார். இது இன்றைய நாலந்தாவின் சில பகுதிகளை நம்ம பார்க்கிறோம். அங்கிருந்து அடுத்து அவர் வருகின்ற பகுதியாக தெற்கு பகுதியை நம்ம பார்க்கிறோம். இப்ப தெற்கு பகுதிக்கு வரும்போது ஆந்திராவிலிருந்து புறப்படுறாரு. இப்ப ஆந்திரா வந்து பார்க்கும்போது அவருக்கு ஏறக்குறைய 20 மொனாஸ்ட்ரி அங்க இருக்கிறத பாக்குறாரு, 20 மடங்கள். அந்த 20 மடங்களையுமே 5000க்கும் மேற்பட்ட புத்த பிக்குகள் அங்க இருக்கிறாங்க, வழிபாடு செய்யறாங்க அப்படிங்கிறது பாக்குறாரு. அங்கே சில நாட்கள் இருந்து விட்டு அங்கிருந்து தனகத்தகா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அவர் கீழே வர்றார். அது ஆந்திராவோட ஒரு பகுதி தான். சோ இங்கதான் நாகார்ஜுனா அங்க வந்து இருந்து அங்கு அவருடைய மாணவர்களை உருவாக்கி கொண்டிருந்த ஒரு பள்ளி அங்க இருக்கு. அங்கேயும் ஏறக்குறைய 3000 மாணவர்களை பாக்குறார். இப்ப இது எந்த காலகட்டம்
காலகட்டம் திரும்பவும் நான் சொல்றேன், இது கிபி 639 இந்த காலகட்டத்தில் தான் அவர் பார்க்கிறார். இப்ப இங்கிருந்து வந்து காஞ்சிபுரத்துக்கு வருகின்றார். சோ காஞ்சிபுரத்துக்கு வந்து காஞ்சிபுரத்துல சில ஒரு ஏறக்குறைய ஒரு ஓராண்டுகளுக்கு மேலே அங்கு இருந்து விட்டு அவர் பிறகு அவருக்கு வந்து இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருக்கு. ஆனா இலங்கைக்கு செல்ல முடியவில்லை. அதற்கான காரணத்தெல்லாம் நான் உங்களுக்கு விளக்குறேன் பிறகு. அடுத்து நம்ம சீனாவுக்கு அவர் திரும்பி போறார். திரும்பி செல்லும் பொழுது சீனாவில் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கிறது. இப்ப சீனாவுக்கு நேரடியாக செல்லாமல் அவர் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இந்த பட்டுப்பாதை வழியாகவே சென்று பல பல இடங்களில் பல மன்னர்களை சந்தித்து விட்டு அந்த இடங்கள்லாம் பிறகு அங்கே மரங்களை உருவாக்கி விட்டு படிப்படியாக தனது பயணத்தை தொடர்கிறார். அது அந்த படங்கள் ஓவியங்கள்ல இருந்து நம்ம பார்க்கலாம். பிறகு சீனாவிற்கு சென்ற பிறகு அவருக்கு வந்து மன்னர் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கிறாரு. அரசவையில அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அமைச்சராக இருப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி தராரு. ஆனா அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அவர் 12 மொழிபெயர்ப்பாளர்களை மட்டும் தனக்கு வேலைக்கு எடுத்துக்கொண்டு 100க்கும் மேற்பட்ட உதவியாளர்களையும் தனக்காக அரசரிடம் கேட்டு எடுத்துக்கொண்டு அவர் 1335 கட்டு நூல்களை அவர் வந்து மொழிபெயர்ப்பு செய்கிறார். அவர் கொண்டு வந்த நூல்கள் அவ்வளவு நூல்கள் அனைத்துமே பாலி சமஸ்கிருத மொழியில அடங்கினவை. அத்தனை நூல்களையும் அவர் மொழிபெயர்ப்பு செய்யற பணியில இறங்குறாரு. பிறகு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மிக முக்கியமாக தர்மபாலாவின் 30 verses அப்படிங்கிற அந்த நூலையும் அவர் மொழிபெயர்ப்பு செய்கிறார். இதோட முக்கியத்துவம் பற்றியெல்லாம் நான் பிறகு சொல்றேன் உங்களுக்கு. அதை முடித்த பிறகு 1408 ஏறக்குறைய 18,500 பிக்குகளை அவர் சீனால உருவாக்கிறார். இந்த 18,500 பிக்குகள் தான் அங்க சைனா முழுவதுக்கும் இருக்கின்ற பல பல புத்த கோயில்களுக்கு அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள். ஒரு கோயிலுக்கு 5 பிக்குகள் என்ற வகையில வந்து கொண்டு சென்று சேர்க்கிறாங்க. இப்ப அந்த வகையில அதற்கு முன்பு மிக முக்கியம் ஆளுமை செலுத்திக் கொண்டிருந்த கன்பூஷியசிசம் அது வந்து அதோட 2வது இடத்துக்கு வருகின்றது. புத்த சமயம் சீனாவின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சமயமாக அது வந்து வளர்ச்சி காண்கின்றது. ஆக சீனாவில் இன்றைக்கு பார்த்தோம்னாலும் சீனாவின் முதல் இடத்தில் இருக்கின்ற ஒரு மதமாக இருப்பது புத்த மதம் தான். அதற்கு அடுத்துதான் மற்ற மதங்கள் வருகின்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதற்கு பிறகு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 664 அவர் மறைந்து போகின்றார். இது வந்து அவருடைய காலம் மறைகிறது. நமக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா அவருடைய சிற்பம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு சில கோயில்களை வைத்திருப்பாங்க. ஆனா மிக முக்கியமாக நமக்கு வந்து யுவான் சுவாங்குடைய சிற்பம் வந்து பல்லவர் காலத்து கோயிலான இந்த ஸ்ரீ வைகுண்டநாதர் கோயில், நந்திவர்மன் கட்டின கோயில். அந்த கோயில்ல வந்து இவரை பார்க்கலாம். இந்த சிற்பத்துல நீங்க பார்க்கலாம். அது இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து இந்த ஸ்லைட்ஸ்ல நான் உங்களுக்கு சில தகவல்கள் கூறிட்டேன். ஆனாலும் விரிவாக உங்களுக்கு காஞ்சிபுரமும் சரி மற்ற தமிழ்நாட்டிலும் சரி யுவான் சுவாங் எப்படிப்பட்ட அவர் தன்னுடைய பௌத்த அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டார் அல்லது பௌத்தத்தை அவர் எப்படி அந்த மக்களுக்கு கொடுத்தார் அப்படிங்கிற சில விஷயங்களை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப காஞ்சிபுரத்துக்கு அவர் வருகின்ற காலம் அப்படிங்கிறது அதாவது மேலேருந்து நாலந்தாவில முடித்து விட்டு அவர் ஆந்திராவுக்கு வந்து ஆந்திரால இருந்து அவர் கீழே இறங்கி வந்து இந்த வணிக வழி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, திருத்தணி, அதுக்கப்புறம் அரக்கோணம் பகுதி, அங்கிருந்து காஞ்சிபுரம் அப்படிங்கிற பகுதிக்கு வரார். இப்ப இங்க காஞ்சிபுரத்துக்கு வரும்போதே அவரோட எண்ணம் ஸ்ரீலங்காவுக்கு வந்து அங்கே சென்று அங்கு உள்ள பௌத்த முனிவர்களை சந்திக்கணும், அவர்களிடம் இருக்கின்ற நூல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு. ஆனால் அதற்கு முன்பே அவர் ஏராளமான நூல்களை வந்து அவர் எடுத்துக்கொண்டு அவர் எழுதி கொள்வதே வந்து வழக்கமா இருந்தார். அவர் காஞ்சிபுரத்துக்கு வந்ததற்கு இன்னொரு காரணம், மிக முக்கியமான காரணம் என்னன்னா அவருடைய ஆசிரியர், அவர் வந்து நாலந்தாவில படித்த ஆசிரியர் வந்து சிலம்பத்ரா. இப்ப சிலபத்ராவுடைய ஆசிரியர் யாருன்னா தர்மபால். தர்மபாலா பிறந்த ஊர் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல தர்மபாலா அவர்கள் மறைந்து விட்டார். இவர் வருகின்ற காலத்துல தர்மபாலா உயிருடன் இல்லை. அப்ப தர்மபாலாவிடம் அவருடைய படித்த சீடர்கள் அங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த மடத்துக்கு தான் அவர் வந்து தங்குறார். அங்க வந்து ஏறக்குறைய ஒரு ஆண்டு அங்க தங்கி இருக்கிறார். இவர் வந்திருக்க காலம் வந்து மகேந்திரவர்ம பல்லவனுக்கு பிறகு அவர் மகன் நரசிம்மவர்ம பல்லவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காலம். அப்ப மகேந்திரவர்மனை என்ன செய்யறான்னா புத்தத்தை அழிக்கின்ற பணியை அவர் ஆரம்பித்து விட்டார் இல்லையா? இப்ப அதற்கு பிறகு நரசிம்மவர்ம பல்லவனுடைய காலம், அவனும் பௌத்தத்தை அழிக்கின்ற பணியில தீவிரமாக இருக்கின்றான். அப்ப பௌத்த பள்ளிகள் பௌத்த முனிவர்களுக்கெல்லாம் அப்பொழுது சிறப்பான ஒரு வரவேற்பு அங்க இல்லை. இப்ப தமிழ்நாட்டின் நிலைமை அப்பொழுது எப்படி இருக்குன்னா அப்போதும் கூட அவர் வந்து ஏற்கனவே 1000க்கும் மேற்பட்ட பௌத்த பள்ளிகளை பாக்குறார். முனிவர்கள் அங்க இங்கும் சாலையில போயிட்டு இருக்கதெல்லாம் அவரை பார்க்கிறார். அவருடைய குறிப்புகள்ல அதை நம்ம பார்க்க முடியுது.
அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நாகப்பட்டினத்துக்கோ அல்லது இன்னும் கீழே சென்று கடல் வழியாக போவதற்கு கூட அவருக்கு விருப்பம் இருக்கு. ஆனா அவர் குறிப்பில் என்ன சொல்றாருன்னா, காஞ்சிபுரத்துல இருந்தே கப்பல் வழியாக கடல் வழியாக இலங்கைக்கு செல்வதற்கான வழி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் போகல. ஏன் போகலைன்னா, அவர் தயாராக இருக்கின்ற காலகட்டத்தில் தான் இலங்கையில உள்நாட்டு போர் நடக்குது. அப்ப என்ன இலங்கை நீங்க பாத்தீங்கன்னா, இலங்கையோட வரலாறு மகாவம்சம், சூலவம்சம் நீங்க பாத்தீங்கன்னா, அதுல ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சண்டை நடந்து கொண்டே தான் இருந்திருக்கு. ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் காலமா சண்டை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலம் தான் இலங்கை. ஆக இந்த சண்டை நடந்து கொண்டிருக்க சமயத்துல அங்கிருந்து ஒரு 300 பௌத்த பிக்குகள் அங்கிருந்து தப்பித்து தமிழ்நாட்டிற்கு வந்த செய்தி அவர் கிடைக்குது. அப்ப அவர் தங்கியிருந்த அந்த மடத்துல அந்த பௌத்த பிக்குகள் வந்து தஞ்சம் அடைஞ்சு அங்க வந்து தங்கி இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியும் அவர் குறிப்பிடுறார். அதுல ரொம்ப முக்கியமா எனக்கு படுறது என்னன்னாக்கா, யுவான்சாங் வந்து பல நூல்களை அவர் கையில எடுத்துக்கொண்டு சென்றாலுமே, அவர் இறுதியாக மிக முக்கியமாக அவர் வந்து குறிப்பிடுற ஒரு நூல்னு பார்த்தோம்னா, தர்மபாலா அவர்கள் விரிவாக உரை எழுதிய அந்த 30 கட்டளைகள் அப்படிங்கிற அந்த நூல் தான். இந்த 30 கட்டளைகள் அப்படிங்கிறத அவர் சீனாவுக்கு சென்ற பிறகு சீன மொழியில அவர் மொழிபெயர்க்கிறாரு. அதே வந்து ஜப்பானிய மொழியிலும் வந்து மொழிபெயர்க்க செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு ஏன்னா அந்த காலகட்டத்துல சீனா முழுமைக்கும் இந்த நூல் வந்து மொழிபெயர்ப்பு செய்யப்படணும் அப்படிங்கிற வகையில செய்யப்பட்டு ஜப்பானுக்கும் கொண்டு செல்லப்பட்டு அங்கே மொழிபெயர்ப்பு செய்யப்படுகின்றது. இது எந்த வகையில முக்கியத்துவம் பெறுதுன்னா, இன்றைக்கு நமக்கு பைபிள்னு சொல்றோம் இல்லையா? பைபிள் கேள்விப்படுறோம் கிறிஸ்துவ மதத்தினருக்கு. சோ அந்த மாதிரி இப்போ சீனாவுக்கும் ஜப்பானில உள்ளவர்களுக்கும் பௌத்தத்திற்கான அடிப்படை நூலாக இருப்பது இந்த 30 கட்டளைகள் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். பார்க்கும்போது நமக்கு தெரியுது இது எவ்வளவு சிறப்பான ஒரு காரியம் அப்படின்ட்டு. இப்ப யுவான்சுவாங்குடைய ஆவணங்களை தவிர்த்து வேற எந்த ஆவணத்தில் நம்ம வந்து இந்தியாவில் பௌத்தம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்பதற்காக தேடினால் நமக்கு தோல்விதான் கிடைக்கும். ஏன்னா இந்தியாவில் இருந்த எந்த மன்னர்களுடைய ஆவணங்களிலுமே நமக்கு ஏறக்குறைய 1400 ஆண்டுகள் 1500 600 ஆண்டுகள் காலகட்டத்துல எப்படி அந்த சமூக சூழல் இருந்தது அப்படிங்கிறதுக்கான தரவுகளே நமக்கு கிடைக்கல. அப்புறம் இந்தியாவை வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய தாக்குதல் பௌத்தத்துக்கு வந்து நடைபெற்றிருக்கு. அதுவும் ஏறக்குறைய 400 500 ஆண்டுகள் கிபி 5க்கு பிறகு கிபி 12 வரைக்கும் ஒரு வேவ்னு சொல்லலாம். அந்த வேவ்ல வந்து பெரிய ஒரு தாக்குதல். அதற்கு அடுத்தது வந்து இன்னும் இஸ்லாமியர் வருகைக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் இருந்த சிற்ப வடிவங்கள்லாம் கூட தாக்கப்பட்ட ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆக இவர் சொல்கின்ற வகையில பார்க்கும்போது ஒரு 1000 மடங்கள் இருந்தன. ஒரு 10,000 பௌத்த பிக்குகள் அங்க சாலைகள்லாம் நடந்து கொண்டிருந்தாங்க. நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா, இன்றைக்கு நமக்கு கிடைக்கல. இல்லையா? தமிழ்நாட்டில் நம்ம எத்தனை புத்த பிக்குகள பார்க்க முடியுது? இல்ல எத்தனை மடங்கள நம்ம பார்க்க முடியும்? எனக்கு தெரிந்து பௌத்த மடங்கள் அப்படிங்கிறது நமக்கு தமிழ்நாட்டுல இல்ல. பௌத்த விகாரைகள் தான் இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாடு பௌத்த பேரவை இன்றைக்கு அந்த பௌத்த விகாரைகள்லாம் ஒன்றிணைக்கிற பணியில இருக்கிறாங்க. ஆனா பௌத்த பள்ளிகள் அப்படிங்கிறது இருந்ததுக்கான தடயங்களே நமக்கு இல்ல. இல்லையா? இப்ப பௌத்த பள்ளிகள்னா என்ன? இப்ப பள்ளிகள்னா மிகப்பெரிய மடாலயம். இன்னைக்கு பள்ளிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்க இப்ப இன்னைக்கு ஒடிசாவுக்கு போலாம். ஏன்னா ஒடிசால இன்றைக்கும் நமக்கு அந்த பெரிய பெரிய வளாகங்கள் பெரிய சிதைவு ஏற்படாத அளவுல பாதுகாக்கப்படுறதை நம்மால் பார்க்க முடியுது. நிறைய இருக்கு. நிறைய இடங்கள்ல இருக்கு. இப்போ உத்தரகிரி, லலித்கிரி, புவனகிரி இந்த பகுதிகள் எல்லாத்துலயுமே நம்மால பார்க்க முடியுது. நிறைய பள்ளிகளை பார்க்க முடியும். அப்படி பெரிய பெரிய வளாகத்துல இருந்த அந்த பௌத்த பள்ளிகளும் எங்கே சென்றன? இந்த கேள்வி நமக்கு வரணும். இன்றைக்கு வந்து பௌத்தத்தை பின்பற்றுபவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி பௌத்தத்தை பின்பற்றுபவர்கள் தலித்துகள் தான் அப்படிங்கிறது மிக தவறான ஒரு கருத்து. பௌத்தம் அப்படிங்கிறது வந்து இந்திய நாட்டின் அடிப்படை ஒரு நெறியாக இருந்திருக்கின்றது. இதுதான் வரலாறு நமக்கு காட்டுது. அது கிபி 600 காலகட்டத்துல 639 40ல தமிழ்நாடு வரைக்கும் தென்னிந்தியா வரைக்கும் இந்த யுவான்சாங்குடைய ஆவணங்களே நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அவர் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அவர் தன்னோட ஆவணத்துல தான் மேலே நாலந்தாவல் படித்து விட்டு கீழே திராவிட நாட்டிற்கு வருகிறேன்னு வேற எழுதுறார். இப்ப திராவிட நாடு ஏன்னா இப்ப திராவிடம்ங்கிறதே நமக்கு பெரிய சர்ச்சைக்குள்ளாகப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அந்த அவருடைய குறிப்பிலேயே அவர் திராவிட நாட்டிற்கு வருகிறேன் அப்படின்னு அவர் சொல்றதே வந்து இந்த பகுதி திராவிட நாடு என்று முன்பு வந்து வடக்குல அழைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறதுக்கும் ஒரு சான்றாவும் இருக்கு. சோ யுவான்சுவாங் வந்து ஒரு சாதாரண மனிதர் இல்ல. சாதாரண ஒரு டிராவலர் இல்ல. அவர் வந்து பண்ணியிருக்கின்ற ஆவண குறிப்புகள் அப்படிங்கிறது அந்த பகுதி முழுமைக்குமே அதாவது சீனா தொடங்கி இந்தியா வரைக்குமான மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பையே வந்து ஆவணப்படுத்தி இருக்குன்னு ஒரு மாபெரும் ஒரு பணியாக பாக்குறோம். இந்த அளவுக்கான டாக்குமெண்டேஷனை வேர்ல்ட் ஹிஸ்டரியில யாரும் பண்ணதில்லை.
அதுதான் நமக்கு வந்து அவரை வந்து முழுமையாக நாம் யுவான் சுவாங் அவர்களை வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அனைவருமே ஒரு சாதாரண ஒரு பயணியாக அவரை வந்து கவனித்து விட்டு ஒரு அந்த அளவிலேயே அவர் பார்க்கிற ஒரு பணியை நாம் செய்திருக்கின்றோம். இப்ப யுவான் சுவாங்குடைய அனைத்து ஆவணங்களையும் நாம வந்து மொழிபெயர்ப்பு செய்து விட்டார்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஆக அவருடைய முக்கியமான ஆவணங்களை, அவருடைய பயண குறிப்புகளை முடிந்த அளவுக்கு மொழிபெயர்ப்பு செய்திருக்கின்றார்கள். அனைத்தையுமே இன்னும் மொழிபெயர்ப்பு இன்னும் செய்யப்படவில்லை. அவர் காலத்திலே அவர் இருந்த போதே வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து அவருடைய மாணவர்களை வைத்து அவர் எழுத வைத்த குறிப்புகள் தான் பிறகு வந்து இப்போது புத்தகங்களை இந்த புத்தகம் வந்து ஒரு பேராசிரியர் இப்ப இது வந்து செலி ஹோவே ரீயிங்ஸ் அப்படிங்கிறவர் இவருடைய நூலாக ஆய்வு நூலாக ஒன்று வந்திருக்கின்றது. அவருடைய ஆவண குறிப்புகளை தொகுத்த வகையில் இது இருக்கின்றது. இதுலயும் விடுபட்ட பல தகவல்கள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆய்வாளருக்கும் தான் எதை முக்கியமாக கருதுகின்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த வகையில என்னை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய பகுதியை பற்றிய குறிப்புகள் அப்படிங்கிறது இந்த நூல்களிலே மிக குறைவாக இருக்கின்றது. ஆனாலும் கிடைக்கின்ற தகவல்களை வச்சு பார்க்கும் போதே நமக்கு இந்த காஞ்சிபுரம் பகுதியோ அல்லது அதுக்கு மேல திருத்தணி அல்லது இந்த அரக்கோணம் பகுதி அதை ஒட்டிய பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த பகுதிகள் எல்லாமே புத்த பிக்குகள் புத்த மடங்கள் நிறைந்திருந்த பகுதியாகவும் புத்த பிக்குகள் வலம் வந்த பகுதியாகவும் பௌத்தம் செழித்திருந்த பகுதியாகவும் நம்மால் நிறைய பார்க்க முடிகின்றது. ஆனால் படிப்படியாக அது மன்னர்களுடைய காலகட்டத்தில் பல்லவ மன்னர்கள் காலம், சோழ மன்னர்கள் காலகட்டத்தில் அதன் சிறப்புகளை இழந்து சைவமும் வைணவமும் அதன் சிறப்பை பெற்ற பிறகு அது வேற வகையில வந்து இந்த மதத்துக்கான ஒரு முக்கியத்துவம் குறைக்கப்பட்டு அது பாதிக்கப்பட்டு பல பள்ளிகள் வந்து தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு பல நூல்கள் அழிக்கப்பட்டு ஒரு சிதைவுக்கு உட்பட்ட ஒரு காலகட்டத்தை நம்ம வந்து தாண்டி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இந்த புரிதலோட நம்ம வந்து தமிழ்நாட்டை எப்படி பார்ப்பது, புத்தம் தமிழ்நாட்டில் எப்படி, இப்ப இந்தியாங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப முக்கியமான பகுதிகள் இப்ப காந்தாரா, இப்ப பாமியான், காந்தாரா, அதுக்கு பிறகு மதுரா பகுதி, பிறகு கபிலவஸ்து, அப்புறம் பாடலிபுத்ரா, இந்த இப்ப இருக்கிற டெல்லி பகுதிகள், அதற்கு பிறகு லும்பினி, வைஷாலி பகுதி, அப்ப சாரநாத், இந்த பகுதி நாலந்தா, இந்த பகுதிகள் எல்லாம் நமக்கு ஏறக்குறைய நமக்கு இன்றைக்கும் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு சில கட்டுமானங்களை நம்மால் பார்க்க முடியுது. ஒடிசாவை பார்க்கும் போதும் நமக்கு நிறைய சான்றுகளை பார்க்க முடியுது. ஆனால் தமிழ் நிலம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எந்த ஒரு சான்றுக்குமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதல் இங்க நடந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆக அந்த பழைய வரலாற்றை மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம கேட்கும்போது இந்த வரலாற்று சிந்தனையும் இந்த வரலாற்று அனுபவமும் நமக்கு தேவை. என்ன இருந்ததோ அதை மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தேவை என்ன தேவை என்றால் இது என்னென்ன மாதிரியான வரலாற்று சின்னங்கள் அங்கே இருந்தன, அந்த வரலாற்று சின்னங்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டன, பள்ளிகள் எப்படி இயங்கின, புத்த பிக்குகள் எப்படிப்பட்ட வகையில் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தன, புத்த பிக்குகள் வந்து தன்னுடைய அன்றாட கடமைகளாக எதையெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள், அவர்களுடைய நடவடிக்கை என்ன, அவர்கள் எதையெல்லாம் பாடமாக கற்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இப்ப நமக்கு இந்த போர்டிங் ஸ்கூல் அப்படி எல்லாம் பாக்குறோம் இல்லையா? அந்த போர்டிங் ஸ்கூல் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையை கூட இப்ப நாலந்தால இருந்த கல்வி முறை தான் அடிப்படையாக ஆனது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அது இன்னொரு லெக்சர்ல நான் வந்து விரிவாக கூட சொல்லி இருக்கிறேன். ஆக இது இந்த ஒரு கல்லூரியில் படிப்பது ஒழுங்கு ஒரு கட்டுப்பாடு ஒழுங்கு ஆகியவற்றோடு பாடங்களை படிப்பது அப்படிங்கிற பல அறிவுகளை இங்கிருந்துதான் கிழக்காசியா முழுவதற்குமே இந்த பௌத்த பிக்குகள் கொண்டு சென்று சேர்த்திருக்கிறார்கள். இன்னைக்கு சர்வசாதாரணமா நீங்க வந்து இந்தோனேசியாவுக்கோ அல்லது மலேசியாவுக்கோ இந்த 2 நாடுகளுமே இஸ்லாமிய நாடுகளாக ஆகிவிட்டன. ஆனாலும் கூட இங்க புத்தம் இன்னும் நிறைய இருக்கு. ஆனால் இன்றைக்கு புத்த நாடாகவே இருக்கின்ற கம்போடியா, லாவோஸ், வியட்நாம், தாய்லாந்து இந்த நாடுகளுக்கெல்லாம் நான் சென்று பார்க்கும்போது இங்க இருக்கின்ற பௌத்த பள்ளிகள் நடைமுறைகள் இது எல்லாமே இப்ப இந்தியாவில் இருந்த பௌத்த பிக்குகள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்த அந்த செயல்பாடுகளின் தொடர்ச்சியை தான் நம்ம அங்க பாக்குறோம். ஆனா அங்க இருக்கின்றது புத்தம், ஆனா இங்கே தமிழ்நாட்டுல நமக்கு புத்தம் மிக மிக குறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக யுவான் சுவாங் தனது ஆவணத்தில் குறிப்பிட்டிருக்கின்ற பல தகவல்கள் இன்றைக்கு நமக்கு உண்மையான இந்திய வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு ஒரு அடிப்படையாக அமைகின்றன. யுவான் சுவாங்குடைய வரலாறு மட்டும் இல்லை என்றால் இந்தியாவே ஒரு வைதிக இந்தியாவாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நிச்சயமாக எல்லோருக்குமே அப்படித்தான் அமைந்திருக்கும். இந்த ஒரு அடிப்படையோ அல்லது வந்து எந்த அளவிற்கு அந்த காலகட்டத்தின் கல்வி முறை அப்படிங்கிறது இருந்தது அல்லது பௌத்த செயல்பாடுகள் இருந்தது அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயங்கள் நமக்கு ஆவணங்களாக கிடைத்திருக்காது.
ஆனால் காஞ்சிபுரத்தில் அவர் இருந்த போது கூட இருந்த அந்த 1000க்கும் மேற்பட்ட அந்த பௌத்த மடங்கள் இன்றைக்கு இல்ல. அதன் ஒரு சுவடுகள் கூட இல்ல. ஆனால் ஆங்காங்கே நமக்கு சில கோயில்கள்ல புத்தருடைய வடிவங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது. இப்ப அந்த வடிவங்களை பார்த்தே நம்ம வந்து மன திருப்தி அடைந்து கொண்டு செல்கின்ற ஒரு சூழலை பாக்குறோம் இல்லையா? சோ இந்த கோயில்ல ஏகாம்பரநாதர் கோயில்ல ஒரு 3 சிற்பங்கள் இருக்கு. காமாட்சி அம்மன் கோயில் வந்து தாராதேவி கோயிலோட அடிப்படையில தான் கட்டப்பட்டது. அந்த கோயில்லயும் சில சிற்பங்கள் இருக்கு. அப்படிதான் சொல்லிக்கொண்டே நம்ம வந்து மன திருப்தி அடைந்து செல்கின்ற வகையில தான் இருக்கு. ஆனா அதற்கு மேல இந்த இடங்கள்ல எவ்வளவு பள்ளிகளோ மடங்களோ இருந்தன, இங்க எவ்வளவு புத்த பிக்குகள் இருந்தார்கள் அப்படிங்கிறத பற்றி பேசி அல்லது அறிந்து கொள்வதற்கான சூழல் கூட இல்லாத ஒரு நிலை இன்றைக்கு நமக்கு இருக்கு. ஆனா இந்த சூழல்ல தமிழ்நாடு பௌத்த பேரவை மிக சிறப்பாக இந்த வருகின்ற 18ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் ஒரு ஒன்று கூடுதல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த மறைந்த இந்த பௌத்த சமயத்தின், பௌத்த மதத்தின், பௌத்த நெறியின் இந்த செயல்பாடுகள் நிச்சயமாக மீட்டுருவாக்கம் செய்வதற்கான ஒரு தொடக்கமாக அமையும் என்று கூட நமக்கு ஒரு நம்பிக்கை வருகின்றது. ஆக ஒரு சாதாரணமாக ஒரு மனிதர் அப்படின்னு நம்ம யுவான் சுவாங் அவர்களை நினைத்து விட முடியாது. யுவான் சுவாங் ஒரு இந்தியாவின் வரலாற்றையே சீனா மட்டுமல்ல உலகின் பல பகுதிகளுக்கு கொண்டு சென்று சேர்த்தவர். இப்ப அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்லாம் வந்து ஆய்வு செய்த பொழுது, அதாவது ASI ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த அமைப்பை உருவாக்கின சமயத்துல எல்லாம் யுவான் சாங்குடைய ரெக்கார்ட்ஸை பயன்படுத்தி தான் அவருடைய தொல்லியல் அகழாய்வு எல்லாம் செய்திருக்கிறாங்க. மற்ற லும்பினியோ அல்லது சார்நாத்ல நடந்த அகழாய்வுகளோ கபிலவஸ்துல நடந்த அகழாய்வுகளோ எல்லாமே அவருடைய ஆவணங்களை அடிப்படையில் கொண்டுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது கூட நமக்கு ஆச்சரியப்படத்தக்க ஒரு வகையில நமக்கு கிடைக்கிற தகவல்களாக இருக்கு. நான் இத்தோடு என்னுடைய உரையை நிறுத்திக் கொள்கின்றேன். கேள்விகள் இருந்தால் நாம் உரையாடலாம். நன்றி. நன்றி மேடம். பங்கேற்பாளருக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். உங்களே அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். இன்றைய உரை தொடர்பாக சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கூறலாம். வருண் வணக்கம். கிருஷ், ஒரே ஒரு கேள்வி கேக்குதுங்களா? ஒண்ணும் இல்ல. இப்ப யுவான் சாங் வந்து அவங்க சீனா நாட்டுல இருந்து பயணம் பண்ணி பௌத்த மதத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் படிக்கிறதுக்காகவும் பயணம் செஞ்சிருக்காங்க. அதோட தூண்டுதல் வந்து அவங்க ஃபேமிலி மூலயமா, அவங்க அண்ணன் மூலயமா வந்தது. இப்போ பௌத்த மதம் இப்ப சீனால இப்படி இருக்கு, இதை நம்ம படிக்கணும்ன்ற அந்த நாலேஜ் வந்து அப்போ சீனால வந்து முன்னாடியே இருந்திருக்கும் இல்லையா? அது எப்படி வந்திருக்கும்? அதனோட இன்ஃபர்மேஷன் பேஸ்ல தான் இவங்க வந்து பயணம் பண்றாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி யார் போய் சொல்லியிருப்பா? எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட இருந்தது? ஆமா. அதாவது நான் அதை பத்தி தெளிவா உங்களுக்கு சொல்லல. இன்னொரு லெக்சர்ல நான் அந்த டீட்டெயிலா கொடுத்திருக்கிறேன். அதாவது 4ஆம் கிபி இவர் வர காலம் கிபி 7 இல்லையா? இந்தியாவுக்கு வர காலம். ஆனா கிபி 4, 5லயே வந்து ஃபக்சியான் அப்படிங்கிற ஒரு முனிவர் ஒருத்தர். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. இந்தியாவில், அதாவது சீனாவில இருந்து கப்பல் வழியாக, ஏன்னா அப்போ வந்து ட்ரேட் ரூட் அப்படிங்கிறது சி ரூட் அப்படிங்கிறது நல்லா ஆக்டிவா இருந்த காலகட்டம் தான். வணிக கப்பல்கள் நாகப்பட்டினத்துல இருந்து போற அந்த கப்பல்கள் சீனா வரைக்கும் சென்று அங்கிருந்து அங்கே நிறுத்திட்டு பிறகு திரும்பி இங்க வந்து கொண்டிருந்தன. எப்படி இப்ப இந்தோனேசியாவில நிறுத்தி ஜாவா பகுதியில நிறுத்திட்டு வந்து கொண்டிருந்தன. ஆக அப்போ நிறைய பயணம் இருந்தது. அதனாலதான் நம்ம சொல்றோம் மணிமேகலை எல்லாம் பயணம் சென்று கப்பல் வழி போனாங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதனால இந்த ஏறக்குறைய எப்ப சங்கமித்ரா, மகேந்திரன் எல்லாம் வந்து நிறைய பௌத்த பள்ளிகள் எல்லாம் இப்ப நாகப்பட்டினம், இப்ப காஞ்சிபுரம், காவிரிப்பூப்பட்டினம் இந்த பகுதியெல்லாம் உருவாக்கின காலகட்டத்திற்கு பிறகு நிறைய பௌத்த பிக்குகள் கப்பல்ல வந்து அவங்க சீனா வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. நிறைய பேர் போனாங்க. அங்க போய் தங்கி இருந்து அவங்க வந்து பௌத்தத்தை அங்க போதிக்கிற முயற்சிகள் எல்லாம் அவங்க செய்தாங்க. அந்த காலகட்டத்துல கன்ஃபூஷிசம் இருந்தது. ஆனா மக்களிடையே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து சிறப்பை இழந்து கொண்டு வருது. இப்ப இந்த புதிதாக இங்க சொல்லப்பட்ட இந்த பௌத்த நெறி மேல ஒரு ஈடுபாடு அவங்களுக்கு வருது. இப்ப அதே போல தமிழ்நாட்டுல இருந்து போன வஜ்ரபோதின்னு ஒருத்தர், அவரும் தமிழ்நாட்டுக்காரர் தான். இப்ப வஜ்ரபோதி போனது பற்றி 4ஆம் நூற்றாண்டுல போனது பத்தியும் நமக்கு நிறைய தகவல்கள் கிடைக்குது. அப்ப அவரு ஃபக்சியான் ரொம்ப முக்கியமான ஒரு முனிவர். அவர் பௌத்த பிக்கு தான். அவர் யுவான் சுவாங்க்கு முன்னவே போனவர். ஐசிங்னு ஒருத்தர் இருக்கிறார், இன்னொருத்தர். இதெல்லாம் என்னுடைய அந்த ராஜராஜன் கொடை புத்தகம் இருக்குல்ல, அதுல கூட நான் அதை கொஞ்சம் டீட்டெயில் அதெல்லாம் கொடுத்திருக்கேன். அந்த வணிக பகுதிகள்லாம் வரும்போது அதை கொடுத்திருக்கிறேன். இப்ப இவங்க எல்லாம் வந்து இவருக்கு முன்னோடிகள்.
இல்லையா? ஐசிங்லாம் வந்து இவருக்கு யுவான் சுவாங்க்கு முன்னோடிகள். அப்ப இந்த காலகட்டத்துல மட்டும் இல்ல, இப்ப இவர் போய் படிச்சாரு இல்ல, யுவான் சுவாங் வந்து அவங்க அண்ணனுடைய தூண்டுதல்னால ஒரு பௌத்த மடத்துல படிச்சாரு தலைநகரத்துல, செங்கான்ல. அப்ப அந்த மடத்திலேயே ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட இந்தியாவை சார்ந்த முனிவர்கள், பௌத்த பிக்குகள் பாடம் நடத்தி கொண்டிருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல நான் முதல்ல சொன்னது நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது அந்த பாடங்கள் எல்லாமே அவருக்கு முழு தெளிவை தரல. அவருக்கு வந்து தானே நேராக வந்து படித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் வரதுக்கு காரணம் அதான். ஏன்னா நிறைய பேர் பௌத்தத்தை பற்றி விளக்குறாங்க. ஆனா பௌத்தத்துல அவருக்கு பல கேள்விகள் வருது. அந்த கேள்விகளுக்கு அவருக்கு சரியான விடைகள் கிடைக்கல. அந்த 20 வயதிலேயே அவருக்கு வந்து தான் விரும்புற அந்த கேள்விகளுக்கு விடை தெரியலங்கிற போது, அந்த இந்திய நிலத்துக்கு வந்து புத்தர் பிறந்த ஊர்லயே அந்த முனிவர்கள்ட்ட வந்து நான் படித்தால்தான் எனக்கு முழுமையான தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் இந்தியா போகணுங்கிற ஒரு தீவிரமான ஒரு முடிவு எடுக்கிறார். ஏன்னா அரசு கூட அதை அனுமதிக்கல. அப்ப அந்த அளவுக்கு அப்ப சீனால ஏறக்குறைய பௌத்தம் அறிமுகமாகி விட்டது. ஆனாலும் அவருக்கு அந்த தெளிவு அந்த இடத்துல அவருக்கு கிடைக்கல. அவங்க ஏற்கனவே வந்தவங்களால அவருக்கு கிடைக்கல. அதனாலதான் அவர் வந்ததன் நோக்கமே என்னன்னா, தான் தெளிவு பெற வேண்டும். ஏராளமான நூல்களை, இந்த ஞான நூல்களை எழுதிக் கொண்டு எடுத்துச் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருந்தது. அதனால்தான் ஏராளமான நூல்கள் அவர் எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போகும்போது இடையில கூட அவருக்கு சில வகையில கடல்ல, ஆறுல, கங்கை ஆறுல கூட அவரோட சில சேகரிப்புகள்லாம் விழுந்து போயிருது. ஆனா கிங் ஹர்ஷா என்ன செய்யறாருன்னா, அதே நூல்களை மீண்டும் எழுத வச்சு அவருக்கு ஓரிரண்டு ஆண்டுகள்லயே அதெல்லாம் சேர்ப்பிச்சிடுறாரு. சோ அந்த அளவுக்கு நூல்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். இப்ப நூல்கள் தான் அவருக்கு முக்கியமா இருந்திருக்கு. இப்ப நிறைய நூல்களை கொண்டு போய் சேர்த்து சீன மொழியில அதை மொழிபெயர்க்க வைத்து, அங்க வந்து புத்த பிக்குகளை, ஏராளமான பௌத்த பிக்குகளை உருவாக்கி அரச மதமாக அதை உருவாக்கி இருக்கிறார். சரி. சோ அதான் அவருடைய மிக முக்கியமான ஒரு பங்கா இருக்கு. புரியுதா? ஹலோ, ஹலோ. எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ யுவான் சுவாங் வந்து என்ன குறிப்பிடுறாருன்னா, பகவான் புத்தர் வந்து காஞ்சிபுரம் வந்திருக்காரு அப்படின்னு ஒரு பதிவு பண்றாரு. எதை வச்சு பதிவு பண்றாருன்னா, அசோகருடைய பில்லர் அங்க இருக்கு, அசோகர் கட்டிய பில்லர் அங்க இருக்கு, ஸ்தூபா இருக்கு, அப்படியே அகழ்வாயிலும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வச்சு சொல்லியிருக்காங்க. ஆனா பாலி இலக்கியங்களோ, தமிழ் இலக்கியங்களோ, சமஸ்கிருத நூல்லையோ, இல்ல வரலாற்றுலயோ எந்த பதிவுமே இல்லை. யுவாங் சுவாங் குறிப்பை தவிர வேற எதுவுமே இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, காஞ்சிபுரம் வந்துட்டு புத்த புத்த வீடு வந்துட்டு ஸ்ரீலங்கா போனதா பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா இது எந்த வரலாற்று ஆதாரமும் எதுவுமே கிடைக்கல. இது நம்பக்கூடியதான்னு புரியல எனக்கு. இப்போ வேற புத்தர் ஏதாவது தகவல் இருக்கா? இல்ல புத்தர் காஞ்சிபுரம் வந்தாரா அப்படிங்கிறதுக்கு நமக்கு எழுதப்பட்ட சான்றுகளாக நமக்கு கிடைக்கல இல்லையா? ஆமா. ஆனால் நமக்கு வந்து இவருடைய தகவல்கள், இப்ப யுவான் சுவாங் காஞ்சிபுரம் வந்தார் அப்படிங்கிறதுக்கு உறுதியான தகவல் இருக்கு. அந்த வைகுண்டநாதர் கோயில நமக்கு பார்த்த அந்த சிற்பத்தையும் நம்ம பாக்குறோம். மன்னர் வந்து அதையும் குறிப்பிட்ட முக்கியமான ஒரு சீனால இருந்து ஒரு முனிவர் வந்திருக்காரு போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிற்பத்தையும் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க அந்த கோயில்ல. அதுக்கான தகவல்கள் நமக்கு இருக்கு. ஆனால் அசோகருடைய காலத்துல அசோகர் தன்னுடைய மகளையும் தம்பியையும் அனுப்பி வைக்கிறார். மகேந்திரன் இல்லையா? தம்பி, மகன் எல்லாரையும் அனுப்பி வைக்கிறார். இப்ப நீங்க தெற்கு பகுதி வரைக்கும், இந்தியாவின் தெற்கு பகுதி வரைக்கும் எந்தெந்த பகுதிகளுக்கான செல்ல முடியுமோ அங்கெல்லாம் சென்று இந்த தூணை நிறுவுதல், பிறகு வந்து பள்ளிகளை நிர்மாணித்தல், இப்படி பல பணிகளை வந்து செய்வதற்காக அவங்களுக்கு ஒரு மிஷன். சோ அதான் மிஷனரி, பிகினிங் ஆஃப் மிஷனரி ஒர்க் அப்படிங்கிறது இங்கதான் நடக்குது. இப்ப நமக்கு வந்து இப்ப கிறிஸ்டியன்ஸ் தான் நம்ம மிஷனரி அப்படிங்கிறோம். ஆனா புத்திசம் பார்த்தோம்னா அதுதான் ஒரு மிஷனரி. ஃபர்ஸ்ட் மிஷனரி ரிலிஜன்னா இப்ப புத்திசமா தான் இருக்கு. ஒரு மிஷனோட ஒரு நோக்கத்தோட வராங்க. ஏன்னா செல்லும் இடத்துல எல்லாம் வந்து அவங்க மருத்துவமனை கட்டணும், பள்ளிகளை கட்டணும், கல்வியை உருவாக்கணும். மருத்துவமனை, கல்வியை உருவாக்கணும். ஆக இந்த இரண்டையும் எங்கெங்கெல்லாம் செல்ல முடியுமோ அங்க புத்தருக்கு ஒரு கோயில் கட்டணும். அப்ப பள்ளியை உருவாக்கி அங்க வந்து நிறைய ஞான நூல்களை உருவாக்குற பணியை உருவாக்கி விட்டு வரணும் அப்படிங்கிறது. இதே மாதிரியான பேட்டர்ன் தான் நம்ம இந்தியா முழுவதும் பாக்குறோம். அதே மாதிரி அது ஸ்ரீலங்காக்கும் போது பிறகு அங்க சென்டர் உருவாக்கி அங்கே முனிவர்களை உருவாக்கி இப்ப திரிபிடகம்னு இன்னைக்கு நீங்க பேசுறீங்க இல்லையா? இப்ப அடுத்த வாரம் நடக்க போற திரிபிடக ஓதும் விழா. இப்ப அந்த திரிபிடகத்தை உருவாக்கி அப்ப இலங்கையிலிருந்து எழுதப்பட்டதான் நேர தாய்லாந்துக்கு போகுது. பிறகு இலங்கையில் அது எரிக்கப்பட்டு விடுகிறது. பிறகு தாய்லாந்துல இருந்து கொண்டு வந்து மறுபடியும் இலங்கையில சேர்த்து வைக்கிறாங்க திரிபிடகத்தை. இப்படி பல விஷயங்கள். ஏன்னா அதாவது பள்ளிகள் அப்படிங்கறதெல்லாம் உருவாக்குறது அப்படிங்கிற வேலைகள் எல்லாம் வந்து இந்த மிஷனை வந்து அசோகர் செட் பண்றாரு. இது வந்து எப்படி அத பத்தி டிசைட் பண்றாங்கன்னாக்கா, இந்த 3வது சங்கம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பாடலிபுத்திரால அசோகர் காலத்துல நடந்த சங்கம் அப்படிங்கிறது. அதுலதான் இது பற்றிய முடிவுகள்லாம் எடுக்கப்படுகின்றது. எப்படிப்பட்ட ஒரு செயல்பாடை நாம் வந்து இந்தியா முழுமைக்கும் இல்ல, உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற செயல்பாட்டை கொண்டு வராங்க.
ஆக இப்படிப்பட்ட செயல்பாடுகள்னால தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். குறிப்பா கிழக்காசிய நாடுகள் முழுவதுமே புத்த மதம் வந்து மிக தீவிரமாக விரிவடைஞ்சிருக்கத பார்க்க முடியுது. மகிழ்ச்சி. அதுல என்னன்னா, புத்தர் வாழ்ந்த காலத்துல அவருடைய சிந்தனைகள் வந்து தெலுங்கானா வந்திருக்கு, ஆந்திரா வந்திருக்குன்னு பதிவு இருக்கு. ஆந்திரால இருந்து புத்தரை போய் பார்த்திருக்காங்க. அந்த பதிவும் இருக்கு. ஆனா அது தென்னகத்து வந்ததாக பதிவு எதுவுமே இல்ல. அதனால தான் எனக்கு அந்த சந்தேகம். நன்றி. ஆமா. ஏன்னா நமக்கு வந்து சில தகவல்கள் கிடைக்காத வரைக்கும், சான்றுபூர்வமான விஷயங்கள் கிடைக்காத வரைக்கும் அத நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனா புத்தருடைய அ மொழிகள், அவருடைய சொற்கள், அவருடைய போதனைகள் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக மனப்பாடம் செய்யப்பட்டு, எழுதப்பட்டு, அவை வந்து மக்களுக்கு புத்த பிக்குகளால வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இல்லையா? அந்த நெறிகளை கொண்டு வந்து சேர்க்கிற பணிகள வந்து அதிகப்படுத்த வேண்டியது தான் இப்போது நமக்கு இருக்கிற ஒரு கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். வணக்கம்மா, நாஜில் பீட்டர். வணக்கம் அண்ணா. வந்து நம்ம சங்க இலக்கியங்கள்ல எங்கேயாவது இந்த புத்தரோ, புத்த மதங்களை குறித்து எங்கேயாவது குறிப்புகள் ஏதாவது இருக்குதாம்மா? எனக்கு தெரிந்து இல்லன்னா, ஆனாக்கா முனிவர்கள்ல சிலர் வந்து புத்தர்களாக புத்த சமயத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த அறம் சார்ந்த விஷயங்களை பேசுபவர்கள் அத பற்றி சொல்லும்பொழுது சொல்லலாம். ஏன்னா சங்க இலக்கியமே வந்து பல்வேறு காலகட்டங்கள்ல உருவாக்கப்பட்டது தானே. இப்ப கிபி 3 கிமு 3, 2, 1 அதுக்கப்புறம் கடைச்சங்க காலம். அது கிபி 1, 2 அந்த காலகட்டம். இப்படி ஒரு பரந்த ஒரு காலகட்டம் இல்லையா? சோ அதுல வந்து நேரடியாக புத்தர் அப்படின்னு சொல்ற வகையில எனக்கு தெரிந்து இல்ல. ஆனா அந்த அறம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இயல்பா வந்திருக்கும். ஆனா தெளிவா நமக்கு தெரியறது வந்து கிபி 2 காலகட்டத்துக்கு பிறகுதான் நமக்கு ஆ புத்த சமய இலக்கியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படிங்கிற மாதிரிலாம் படிப்படியா வர்றது இல்லையா? ஐம்பெருங்காப்பியங்கள்ல இப்ப இப்படி நமக்கு தெரிய வருது. நன்றிம்மா, நல்ல அருமையான தகவல்கள். நன்றி. வணக்கம் மேடம். கேக்குதுங்களா? கேக்குது சார். சொல்லுங்க. இப்போ யுவான் சுவாங், பாகியான் இவங்க போன்றவர்களுடைய அந்த பயண குறிப்புகள ரொம்ப தெளிவா நம்ம படிக்கணும். அதாவது தற்சார்பு இல்லாம அவர்கள் எழுதின குறிப்புகளே அப்படியே தெளிவா இருக்கு அப்படின்னா, எந்த நூல நம்ம நம்பிக்கைக்குரியதா ஏத்துக்கிட்டு படிக்கலாம்? ஆங்கிலம் அல்லது தமிழ்? இல்ல நீங்க ஆங்கில நூல்கள் வந்து நீங்க பார்க்கலாம். அவருடைய ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப archive.org அதுல வந்து கொஞ்சம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல நீங்க பார்க்கலாம். இவர் யுவான் சாங்குடைய ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அது தவிர இப்ப இந்த இந்த புத்தகமே எனக்கு பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்ல ஆய்வு தான். இந்த நூல நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தி சில்க் ரோட் ஜர்னி ஆஃப் ஹுவான் சாங் அப்படின்ட்டு அந்த நூல் இது இருக்கு. சோ இந்த நூல் நீங்க கட்டாயமா நீங்க அத வாங்கி நீங்க வாசிக்கலாம். என்னுடைய நூல்கள் 2 நூல்கள வந்து கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்கேன். அதாவது தமிழர் புலப்பெயர்வு அப்படிங்கிற ஒரு நூல்ல 2ஆம் சாப்டர். அது முழுசுவாமே தமிழ் பௌத்தம் பரவியத பத்தி தான் 2ஆம் சாப்டர்ல நான் நெறைய சான்றுகள் குடுத்திருக்கேன். அதுல நெறைய ரெஃபரன்ஸஸ் குடுத்திருக்கிறேன். இது நீங்க தமிழ் ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன், தமிழ் மரபு அறக்கட்டளை வலைப்பக்கம் அதுலேருந்து நீங்க புத்தகத்த ஆர்டர் பண்ணி வாங்கலாம். அந்த நூல்லயே நீங்க பார்க்கலாம். அதுல ரெஃபரன்ஸ் ஆர்டிகிள்ஸோட உங்களுக்கு இருக்கு. எந்த விதமான கற்பனை செய்திகள் இல்லாம வெறும் ரெக்கார்ட்ஸ். இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் சீனர்களுடைய ரெக்கார்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமா இதுல தேவையா இருக்கு. ஏன்னா அவர்களுடைய ரெக்கார்ட்ஸ் தான் வந்து துல்லியமான, உண்மையான ரெக்கார்ட்ஸாக நம்ம பார்க்க முடியும். நமக்கு இந்தியால எந்த ரெக்கார்ட்ஸுமே கிடைக்கலைங்க சார். எதுவுமே வந்து நெறைய நூல்கள் அழிக்கப்பட்டு விட்டன. உண்மையிலேயே அத சொல்லித்தான் ஆகணும். அது அழிக்கப்பட்டு விட்டன. அவை வந்து அழிவுண்டன. பாதுகாப்பு இல்லாமல் அவை போய்விட்டன. சீனர்களுடைய ஆவணங்கள் தான் நமக்கு இன்றைக்கு முதன்மை சான்றாக நமக்கு இருக்கின்றது. நன்றி. இது பொதிகை மலையில ஆக்சுவலா யுவாங் சுவாங் பொதிகை மலை போயிட்டு மகாபோதி சத்துவர் அவலோகிதேஸ்வர அந்த அடையாளங்கள்லாம் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா போய் பார்க்கல. யுவாங் சுவாங்குடைய வாழ்க்கை அந்த குறிப்புகள்ல அவலோகிதேஸ்வரர் பத்தி ஏதாவது குறிப்புகள் இருக்கா? அவலோகிதர் பற்றிய குறிப்புகள் அவர் சொல்றாரு. அவருக்கு வந்து மைத்ரேயி அவர் தனக்கு பயம் வரும்போதோ, அல்லது ஏதாவது ஒரு கவலை வரும்போதோ, மைத்ரேயி புத்தர் வந்து வணங்குனதாகவும், அவலோகிதேஸ்வரர் வந்து வணங்குனதாகவும் அவர் சில இடங்கள்ல சொல்றாரு. குறிப்பா அவருடைய மிக கஷ்டமான அந்த சில்க் ரோட் பயணத்தின் போது அந்த மாரி அவரு சொல்றாரு. பொதிகை மலைக்கு வந்ததாக அவர் குறிப்புல இல்லவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இல்ல. இந்த புத்தகத்துல அவங்க குறிப்பு போடல. காஞ்சிபுரத்துக்கு கீழ வரல. ஏன்னா, நல்லா நம்மால யோசிச்சு பார்க்க முடியுது. ஏன்னா, அந்த காலகட்டத்துல நான் முதல்ல சொன்னது போல நரசிம்மவர்ம பல்லவனுடைய காலகட்டத்துல புத்தத்துக்கான தாக்குதல் மிக அதிகமா இருக்கு.
ஏன்னா காபாலிகம் அப்படிங்கிறது வளர்ந்து வர ஒரு சமயமாக அந்த காலகட்டத்துல இருந்திருக்கணும். ஏன்னா மகேந்திரவர்ம பல்லவன், அதாவது நரசிம்மவர்மனுடைய அப்பா, அவர் வந்து அதுக்கு முதல்ல ஆட்சி செய்தவர். அவரே வந்து இந்த மத்த விலாச கண்டனம் அப்படிங்கிற நூல்ல காபாலிகர்களை பற்றியும், காபாலிகள் சாலைகள்ல நிறைய போயிட்டு இருக்கிறது போலவும், அங்க பௌத்த பிக்கு சாலையில போறது போலவும் அவரையும் கிண்டல் படிக்கிறாங்க, அந்த காபாலிகர்களையும் கிண்டல் அடிக்கிறாங்க. ஆக அந்த மாதிரி அவர் எழுதியிருப்பாரு. புத்தத்தை தாக்குகின்ற வகையில எழுதியிருப்பாரு. அப்ப புத்தத்துக்கு நிறைய தாக்குதல்கள் வந்த ஒரு காலகட்டமா இருந்திருக்கும் அந்த காலகட்டம். அதனால ஒரு வரவேற்பு எப்படி நமக்கு அவருக்கு நாலந்தால் எப்படி இருந்ததோ அல்லது காந்தாராலேயோ மதுராலேயோ இருந்த வரவேற்பு போல இங்க அவருக்கு நல்ல வரவேற்பு இருந்திருக்காது. அதனாலதான் அவர் வந்து காஞ்சிபுரத்தோட முடிச்சுட்டு அவர் திரும்புறாரு. அடுத்த பயணம் அவர் மேல போயிடுறாரு, நார்த்துக்கு தான் போறாரு. போய் திரும்பி அவர் ரிட்டர்ன் டு சைனா அப்படின்னு தான் போகுது. அவரோட வழியில வந்து பார்த்துக்கொண்டே அவர் வந்து திரும்புறாரு அப்படின்னு தான் இருக்கு. இல்லாட்டியும் ஒரு சூழல் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமா ஒரு நாகப்பட்டினம், பொதிகை மலை, ஸ்ரீலங்கா எல்லாத்துக்குமே அவர் போவதற்கான எண்ணத்தோட தான் வர்றாரு. இலங்கைக்கு போறதுக்கு வரைக்கும் எண்ணத்தோட தான் வர்றாரு. ஆனா சூழல் சரியில்லாம தான் இருந்திருக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனா அவருக்கு முக்கியமான நோக்கம் என்ன? தர்மபாலா எழுதிய அந்த 30 கட்டளைகளை அவர் எடுத்துக்கொண்டு போகணும். அந்த விவரங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அதை முழுமையாக எடுத்துக்கொண்டு செல்கின்றார். ஆனா அதுதான் இப்ப முக்கியமான ஒரு ஆவணமாக, அங்க வழிபாட்டுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு நூலாக அங்கு திகழ்கிறது. மத்த விலாச பிரகாசத்துல அதுல வந்து அவலோகிதத்தை பத்தி குறிப்பு, புத்தரை பத்தி குறிப்பு இருக்கு. அவலோகிதத்தை பத்தி குறிப்பு எதுவுமே நான் பார்த்த மாதிரி தெரியல. நான் படிச்சிருக்கேன் அந்த அதுல புக்கை. இருக்காது. இல்ல, அது மத்த விலாச பிரகடனம்ல வந்து அவர் காபாலிகத்தை வந்து தாக்குதல் செய்வாரு. இதையும் வந்து தாக்குதல் செய்வாரு. புத்தரையும் வந்து தாக்குவார் இல்லையா? அதுதான் செய்வார். ஏன்னா அது வந்து ஒரு நையாண்டி நூல் தானே அது. இப்ப காபாலிகர்கள் எப்படி கொடுத்துட்டு அப்படி அவங்க வந்து முறைகேடா நடந்துக்கிறாங்க, அப்புறம் புத்தர் எப்படி வந்து ஓட்டாண்டியா இருக்கிறாரு, அப்புறம் வந்து கையில வந்து பிச்சை ஏந்தி போறாரு அப்படிங்கிற வகையில ஒரு வகையில கேலி பண்ற மாதிரியான ஒரு நூலாகத்தானே இருக்கு. சோ அது புத்த நூல் எல்லாம் இல்ல அது. அது மகேந்திரவர்மன் அவன் சைவத்துக்கு மாறிய பிறகு அவன் எழுதின நூல் அது. நன்றி. நன்றி மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், இதுல வந்து நீங்க யுவான் சாங்கோட குறிப்புகள்லாம் நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்ப நம்ம நாட்டுல வந்து மௌரிய அரசர் அசோகருக்கு அப்புறம் தான் பெரும் அரசு மதமா மாறுது. பெரிய நிறைய விஷயங்கள் மாறுது. கல்வி சாலைகள், ஸ்தூபிகள், மடங்கள் எல்லாம் மாறுது. அசோகரை பத்தி யுவான் சாங் எதனா ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்றாரு? அவருடைய நூல்கள்ல அசோகரை பத்தி எதனா இருக்குதா? அதை பத்தி கொஞ்சம். ஆமா ஆமா, அசோகர் பத்தி நிறைய சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து போற இடத்துல எல்லாம் இப்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதாவது அசோகர் பாடலிபுத்திரால வந்து அவர் கூட்டின சங்கம், அங்க வந்து அவர் ஏற்படுத்திய அந்த நெறிமுறைகள் பற்றி, அதுக்கு பிறகு அவர் காலத்துல கட்டின அந்த ஸ்தூபாக்களை பற்றி, அதை பத்திலாம் அவர் நிறைய டீட்டெயிலா எழுதுறாரு. இப்ப இங்க இந்த ஆங்கில நூல்ல வந்து அது விவரமா சொல்ல முடியலன்னு கூட அவங்க அந்த ஆத்தர் சொல்றாங்க. நிறைய டீட்டெயில்ஸ வந்து அசோகரை பத்தி அவர் சொல்றாரு. இப்ப அசோகருடைய பில்லர் வந்து அமராவதியில ஒண்ணு இருந்திருக்கு. அதாவது இப்ப ஆந்திரால அது மிகப்பெரிய ஒரு பில்லர். எனக்கு 6400 அடியோ என்னமோ, அது பெரிய பில்லர்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. அப்படி ஒரு பில்லர் இருந்தது. அவர் வந்து பார்த்த போதே வந்து அந்த தூண் இருந்தது அசோகர் பத்தி அப்படின்னு. அசோகருடைய பெயர் அந்த காலகட்டத்துல மட்டும் இல்ல, அது யுவான் சாங்குடைய ஆவணங்கள்ல நிறைய இடத்துல இருக்கு. அது பிரிக்க முடியாது. ஏன்னா இந்தியா முழுமைக்குமே புத்த சமயத்தை பரப்ப வேண்டும், அந்த நெறியை பரப்ப வேண்டும் அப்படின்னு அவரோட செயல்பாடுங்கிறது ஒரு மிஷனரி ஒர்க். நான் சொன்னேன் இல்லையா, அப்படி ஒரு தீவிரமான ஒரு வகையில அது செயல்பாடு இருந்தது. அது அந்த காலகட்டத்துக்கு மிக தேவையா இருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதற்கு முன்பு வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு அறநெறி என்றது வந்து குறைஞ்சு இருந்த ஒரு சூழலா இருந்திருக்கலாம். அப்போ அந்த காலகட்டத்துல வந்து பல இடங்களுக்கும் பள்ளிகளை அமைத்தல், அப்புறம் வந்து ஒரு நெறிமுறையை கொண்டு வருவதற்காக அந்த பள்ளிக்கு முன்னால வந்து ஒரு தூணை அமைத்தல், அதற்கு பிறகு வழிபடுறதுக்காக ஒரு கோயிலை அமைக்கிறது, மருத்துவ சாலைகளை அமைத்தல் அப்படிங்கிறத இந்த பேட்டர்னாகவே வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற வேலையை அசோகர் செய்திருக்கிறார். அதோட சான்றுகள் நமக்கு தென்னிந்தியா பகுதிகளில் இந்த முக்கியமான நகர்கள் எல்லாத்துலயும் கிடைக்குது. இப்ப நீங்க சென்னை அருங்காட்சியகத்துக்கு நீங்க போனாலுமே அமராவதி செக்ஷன் ஒண்ணு இருக்கு. அமராவதி எக்ஸ்கவேஷன் செக்ஷன் ஒண்ணு இருக்கு. அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா அங்க இருந்த சிதலமடைந்த சில பகுதிகள்லாம் அங்க வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அதை நீங்க கூட போய் பார்க்கலாம். நன்றி மேடம். நன்றி. நன்றி. வணக்கம் மேடம், நான் சீதாபதி. வணக்கங்க மேடம். இப்ப யுவான் சாங்கை பத்தி நிறைய அவரோட குறிப்புங்கள்லாம் சொன்னீங்க மேடம்.
பாகியான் வந்திருக்கார் இல்லையா? அவர் வந்து ஏதாவது குறிப்பு எழுதி வச்சிருக்காரா பௌத்தத்தை பத்தி மேடம்? அது ஏதாவது தகவல் ஆமா. இருக்குமா? இருக்கு. அவர் ஃபாக்சியான், அவர் பேரு ஃபாக்சியான் அப்படின்னு வரும். தமிழ்ல நம்ம பாகியான் அப்படின்னு வரலாற்று நூல்கள் அப்படி எழுதுறாங்க. ஃபாக்சியான் வந்து இந்த இவர்களுக்கெல்லாம் முன்னோடி தான். இப்ப 4, 5 அந்த காலகட்டத்துல கிபி 4, 5 அந்த காலகட்டத்துல தான். அவர் சீனாவிலிருந்து இங்க வந்து அவருடைய பயணத்துல இங்க வந்து இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாடு வரைக்கும் வந்து இந்த பௌத்த பிக்குகளுடைய பள்ளிகள்ல படித்து பௌத்த பிக்குகளோட இருந்து அந்த அனுபவத்தை கொண்டு போயிட்டு சீனாவில சேர்த்தவர். அதனால அந்த ஆவணப்படுத்தும் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு. நம்ம யுவான் சுவாங் அவர்களுக்கு முன்னோடி. அவரோட பாதையில தான் தான் வருகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரு ஐசிங்னு ஒருத்தர் இருந்தாரு. அதனால ஈசிங் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பேரை. ஈசிங் இல்லாட்டி ஐசிங் அந்த மாதிரி. அவர் இந்த மாதிரி இது வந்து நமக்கு ஆவணத்தில் கிடைக்கிற விஷயங்கள் நம்ம சொல்றோம். ஆனா சீன ரெக்கார்ட்ஸை பார்த்தோம்னா நமக்கு இன்னும் நிறைய கிடைக்கலாங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. சீன பயணிகள் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அதன் மூலமா தான் வந்து பௌத்தம் அந்த அளவுக்கு பரவ முடியும். ஏன்னா சீனாங்கிறது மிகப்பெரிய ஒரு நாடு இல்லையா? அதுக்குள்ள வந்து பல இடங்கள்ல வந்து பௌத்தத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா இப்படிப்பட்ட ஒரு டிராவல் இருந்திருக்கணும். எத்தனை பேர் பயணம் செஞ்சு வந்திருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு வந்து நமக்கு காஞ்சிபுரத்திலயோ நாகப்பட்டினத்திலயோ ஏதாவது ஒரு பௌத்த நிகழ்ச்சி பண்றதுனா கூட நமக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? அந்த காலகட்டத்துல அவ்வளவு தூரம் பயணம் பண்ணி அவங்க வந்திருக்கணும்னாக்க நிறைய பேர் நிச்சயமா வந்திருக்கணுங்கிறத நம்மளால யூகிக்கலாம். அதுல இவரோட பேரு நமக்கு பலருக்கு வரலாற்று நூல்கள் இருக்கனால இவர் தெரியுது நமக்கு. அதனால அவரோட ஆவணங்கள் இருக்கு. நன்றி மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள்? எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து வாழ்த்துறை நன்றியுரை வழங்க திரு ஏ.கே. அம்பேத்கர் தாசன் அவர்கள் அழைக்கிறேன். நான் முடிச்சிடறேன். வணக்கம். ஆனா எக்கோ அடிக்குது உங்களுக்கு ஸ்பீக்கர்ல இருக்கு. ஏதாவது ஒண்ணு ஆஃப் பண்ணணும். ஏதோ 2 டிவைஸ்ல கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி பண்றதுன்னு தெரியல எனக்கு. சரி கொஞ்சம் இப்ப கேக்குதா? இப்ப தெளிவா இருக்கு. இந்த உரை அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை சார்பாக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமான ஒரு நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துறோம். காஞ்சிபுரத்துல வந்து வருகின்ற 18ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. ஒரு 800 அல்லது 900 ஆண்டுகளுக்கு பிறகு காஞ்சிபுரத்திலே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு பேர் வந்து சர்ஜயனா அல்லது சர்ஜயனா அப்படின்னு பேர் அந்த நிகழ்ச்சிக்கு. ஏன் அந்த நிகழ்ச்சி நடத்தப்படுது அப்படின்றதுக்கும் இப்போ டாக்டர் சுபாஷினி பேசுனதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்னா இப்போ யுவான் சுவாங் வந்து இந்தியாவுக்கு வந்தாரு, காஞ்சிபுரத்துக்கு வந்தாரு அப்படின்ற விவரங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்தியாவுடைய இன்றைக்கு நாம் படித்துக் கொண்டிருக்கின்ற வரலாற்றின் அடிப்படைகளை உருவாக்குவதற்கு ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரை உருவாக்கி கொடுத்ததுல யுவான் சுவாங்குடைய பங்கு தான் பெருசு. அதை வச்சுதான் எல்லாமே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே எல்லாம் அந்த பேஸ் ஸ்ட்ரக்சரே உருவாக்கி இருந்தாங்க. ஜான் மார்ஷல் வந்து அவருடைய யுவான் சுவாங்குடைய குறிப்புகள் எல்லாம் எடுத்து படிக்கின்ற போது அவருடைய குறிப்புகளின் அடிப்படையில் தான் பல இடங்களில் வந்து அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டு இந்தியாவின் பல நாகரிகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு வகையில பார்த்தா இந்தியாவுக்கான வரலாறை அளித்ததுல வந்து யுவான் சுவாங்குடைய குறிப்புகள் வந்து மிக முக்கியமான பங்கு இருக்கு. ஒருவேளை யுவான் சுவாங்குடைய குறிப்புகள் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்தியாவின் வரலாறு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 1800 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இந்தியாவின் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்கு. ஸோ அந்த அடிப்படை பல கேள்விகள் நீங்க கேட்டதை நான் பார்த்தேன். யுவான் சுவாங் வந்து புத்தர் இங்கு வந்தாரு
அல்லது காஞ்சிபுரத்தை பத்தி பேசுறதுக்கு வேற என்ன ஆதாரம் இருக்குன்னா, யுவாங் சுவாங்குடைய ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இந்திய வரலாறு கட்டமைக்கப்பட்டது, தோண்டி எடுக்கப்பட்டது, உண்மைகள் நிரூபிக்கப்பட்டது. ஸோ காஞ்சிபுரத்துல அப்படிப்பட்ட எந்த அகழ்வாராய்ச்சியும் நடைபெறல அப்படின்றதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோகம். ஒருவேளை ஜான் மார்ஷல் வந்து அங்க டெல்லி பக்கம் இல்லாம ஹரப்பா மொஹஞ்சதாரோவை பத்தி கண்டுபிடிக்காம காஞ்சிபுரத்துல இருந்திருந்தால், ஒருவேளை காஞ்சிபுரத்தின் நாகரிகம் கூட யுவாங் சாங்குடைய குறிப்புகளால் தோண்டி எடுக்கப்பட்டு காஞ்சிபுரம் என்பது பௌத்த மாநகரம் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கும். எனவே ஏற்கனவே இருக்கின்ற சான்றுகள் இந்தியாவினுடைய பல நாகரிகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு யுவாங் சாங்குடைய குறிப்புகள் காரணமாக இருக்கின்ற பொழுது, சோதிக்கப்படாத அவருடைய மற்ற உண்மைகளும் சோதிக்கப்பட்டால் உண்மை வெளிவரும் என்பதுதான் மிக முக்கியமானதாக நான் இங்க இந்த கான்டெக்ட்ல பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸோ இந்த அடிப்படையில வந்து நாங்க தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை 18ஆம் தேதி நடத்துகின்ற நிகழ்ச்சி வந்து சஜ்ஜயனா அப்படின்ற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு என்னன்னா, புத்தர் மறைந்த பிறகு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. அதாவது சுபாஷினி சொன்னாங்க, கனிஷ்கர் காலத்துல, அசோகர் காலத்துல எப்படி வந்து சங்கங்கள் கூடிச்சது, கான்ஃபரன்ஸ், புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் கூடினாங்களோ, கூடி என்ன முறையில் அவர்கள் வந்து அங்க நிகழ்த்தினாங்களோ அந்த முறைக்கு பெயர் தான் சஜ்ஜனம். அதாவது உதாரணமா, புத்தர் வந்து உயிரோடு இருந்த வரையில் அவருடைய உரைகள் எல்லாவற்றையும் வந்து மனப்பாடம் செஞ்சாங்க கூட இருக்கக்கூடியவர்கள். அவருடைய சீடர்கள் மனப்பாடம் செஞ்சாங்க. அப்படி செய்யும்பொழுது அந்த ஒரு இடத்துல அவர் பேசினார் அப்படின்னா, அதை வந்து ஒரு குழு பிரிச்சுக்கிட்டு இந்த போர்ஷன் வந்து அவங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும். அவர் கேட்டு உருப்போட்டு வச்சுப்பாங்க. அப்போ அந்த உருப்போடுறதுக்கு ஒரு வசதியா என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் உரையை வந்து பாட்டா மாத்தி வச்சுப்பாங்க, அல்லது ஒரு ஓசை நயத்தோடு மாத்தி வச்சுப்பாங்க. அப்படி மாத்தி வச்சுக்கிட்டு தான் சூத்திரங்களாக மாற்றப்பட்டுச்சு. ஸோ அது அசல் அவருடைய உரையை, அவருடைய வார்த்தைகள் அப்படியே ராகங்களாக மாற்றப்பட்டு சூத்திரங்களாக ஓதப்படுகின்ற ஒரு பழக்கத்துக்கு அவங்க அப்பயே வந்துட்டாங்க. அப்புறம் மற்றவங்க கிட்ட அதை சரி பார்க்கும்போது நிதானமா புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு ஒரு ஓசை நிலையத்தோடு பண்றாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். படிக்கும்போது புத்தம் சரணம் கச்சாமி இந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணிப்பாங்க. இது உண்மை சரியா இருக்கா, இந்த ஓசைக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திருப்பி அதை ஓசை நேயத்துக்கு மாற்றுவாங்க. இந்த 3 படிநிலைகள் இருக்குதுதான் சஜ்ஜயனா அப்படின்ற பேர். இந்த பாணகர்களுக்கு வந்து அந்த வழக்கம் இருந்ததால புத்தர் மறைந்த பிறகு அந்த முதல் சங்கம் கூடி கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவருடைய தேசிய உரைகள் அத்தனையும் தொகுக்கப்பட்டு 3 தொகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. அந்த 3 தொகுதிகளுக்கு பேர் தான் தம பீடகம், வினய பீடகம், சுத்த பீடகம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கிறாங்க. இந்த 3க்குமே அதுக்குள்ள ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு. அதுக்குள்ள பிடகத்திற்குள்ள ஏகப்பட்ட நிகாயங்கள் இருக்கு. நிகாயங்களுக்குள்ள ஏகப்பட்ட சூத்திரங்கள் இருக்கு. இப்படி மிகப்பெரிய ஒரு தொகுப்பா அது அமையுது. இந்த தொகுப்புகளை எல்லாம் அடுத்தடுத்து வந்த மாநாடுகளில் எல்லாம் அவர்கள் ஓதி சரிபார்த்து கொண்டார்கள். அப்படி சரிபார்க்கிறது மட்டும் ஒரு பொதுவா அவர்கள் சரிபார்த்து கொண்டாலும், ஒவ்வொரு விகாரிலேயும் அல்லது புத்தர் திருக்கோயிலையும் அல்லது பல்கலைக்கழகங்களில் அல்லது பள்ளிக்கூடங்களில், புத்த பள்ளிக்கூடங்களில் எல்லாம் இந்த சஜ்ஜயனாவை தொடர்ந்து நிகழ்த்துவது வழக்கமா இருந்தது. அப்படின்னா அந்த எழுத்து முறை வராததால இதை மனப்பாடம் செய்த இந்த ஸ்லோகங்கள், இந்த சூத்திரங்கள் எல்லாமே திரும்ப ஓதப்பட்டு திரும்ப சரிபார்க்கப்பட்டு திரும்பவும் ஓதப்பட்டு வருகின்ற நடைமுறையும் மாணாக்கர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல அது என்ன பண்ண 3 பிரிவுகளுக்கும் இடையில என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து முழுமையா விவரிச்சு சொல்லக்கூடிய குருமார்கள் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிகாயத்தை, தீக நிகாயம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அதுக்குள்ள சூத்திரங்களை சொல்றாங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பொருளை விளக்குகின்ற வேலையை தான் பிக்குமார்கள் செய்வாங்க, குருமார்கள் செய்வாங்க. இப்படி செய்யறதால ஒரு பரந்துபட்ட அறிவை வந்து பௌத்த பிக்குகளும் சரி, பௌத்த மாணவர்களும் தொடர்ந்து பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவானது. அதுல அபிதம்ம பீடகம் அப்படின்னு சொல்றதுல வந்து சுத்தம்ம பீடகம் அப்படின்னு சொல்றது எல்லாமே உளவியல் சம்பந்தப்பட்ட ஒரு தொகுப்பா அதுல இருக்கு. அதாவது உலகத்துல எந்த மதமும் உளவியலை வந்து ஒரு பாடமா தன்னுடைய மாணாக்கர்களுக்கு, தன்னுடைய டிசிபிள்ஸுக்கு வந்து
போதிச்சதில்லை. ஆனா பௌத்தம் மட்டும்தான் ஒரு பிடகத்தை முழுவதுமாக உளவியலை பத்தி பேசுது. அதுல உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா ஆஹ் ஒரு விசுத்தி மக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகாயம் இருக்குது. அந்த விசுத்தி மக்கா நிகாயம் பெரிய புத்தகம். முழுக்க மனதை பற்றி அறிவு என்றால் என்ன, அறிதல் என்றால் என்ன அப்படின்றத பத்தி விளக்கியே ஒரு 1000 பக்கத்துக்கு இருக்கும் அந்த புத்தகம். ஸோ இப்படி வந்து தொகுதி தொகுதியாக புத்தர் வந்து அவர்களுக்கு போதிச்ச அந்த போதனைகள் வந்து சரிபார்க்கின்ற அந்த நிகழ்வு தமிழகத்தில் வந்து 13ஆம் நூற்றாண்டோடு முடிவுக்கு வந்துவிட்டது. கடைசி பிக்குவும் வந்து இலங்கைக்கு போய் சேர்ந்த பிறகு இங்கு பிக்குகளே இல்லை. அப்போ மடங்கள்ல இருந்தக்கூடிய, அதாவது விருத்த விகார்கள் இருந்தவர்கள் எல்லாம் அதை சரிபார்த்து கொள்வதற்கு குருமார்கள் இல்லாம போனதால அப்படியே அது படிப்படியாக மறைந்து மறைந்து அதோடு சேர்ந்து புத்த விகார்கள் எல்லாம் இடிக்கப்பட்ட அல்லது பிற கோயில்களாக மாற்றப்பட்டதினால் புத்த சுவடுகளே வந்து தமிழ்நாட்டில் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அதனுடைய பண்பாட்டு அறிவு என்பது அறிவு கருவூலமாக எல்லா சமூகங்களிடையும், குறிப்பாக தலித்துகள் அப்படின்னு சொன்னாலும் கூட எல்லா சமூகத்திடையும் அந்த பண்பாடு என்பது இன்றைக்கும் இருக்கிறது. அது பல பேர்கள்ல நம்ம வந்து பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பள்ளின்னு அது வந்து இழிவு சொல்லாக பார்க்கப்படுகிறது இன்னைக்கு பல அந்த பேர். உதாரணத்துக்கு பள்ளி என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிக்கும். ஆனா பள்ளி என்கின்ற சொல்லு உண்மையிலே அறிவுபூர்வமான ஒரு சொல். ஆனா அந்த சமூகத்தை இழிவாக குறிக்கின்ற ஒரு சொல்லாக மாறி இருக்குது. அது காரணம் என்னன்னா, பள்ளி என்றால் பள்ளி தான், அது பள்ளிக்கூடம் தான். அது பள்ளிக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள், பள்ளியில் இருந்தவர்கள், அவர்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்தவர்களை எல்லாம் இழிவாக பார்க்கின்ற ஒரு காலம் பிற்காலத்தில் உருவாச்சு. அதனால அந்த பள்ளிக்கூடத்துக்கு சொந்தக்காரர்கள் இழிந்த சாதியாக மாறி இன்றைக்கு இடைச்சாதியாக, குறிப்பாக வன்னியர்களாக அவர்கள் மாறி. ஸோ இப்படி ஒவ்வொரு சமூகத்திற்கும் அந்த சமூகத்திற்கு இருக்கின்ற இழிவான சொற்கள் எது நீங்க கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா அந்த சொல்லுக்கு ஒரு புத்திஸ்ட் ரூட் வேர்டு இருக்கும். அது அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த இல்லாம எந்த சமூகமும் தனக்கான ஒரு இழிச்சொல் இல்லாம இருக்காது. அந்த இழிச்சொல் எல்லாம் நேரடியாக பௌத்தத்தோடு தொடர்பு கொண்ட சொற்கள். அதனால்தான் தலித்துகள் அதில் முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அவங்க வந்து அந்த மதத்துக்கு முதல்ல வந்துட்டாங்க. பிற சமூகங்கள் வந்து அதை கண்டுபிடிப்பதற்கு இன்னும் தயக்கம் காட்டுறாங்க. அதுக்கு வந்து பல்வேறு கதைகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டதால் அதை அவர்கள் நம்புறாங்க. எல்லா சமூகத்துக்கும் இருக்கின்ற அந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி தொடர்பு படுத்தி பார்க்க முடியும்னா, அந்த பாலி சொற்கள் இருக்கக்கூடிய, இடகங்கள் இருக்கக்கூடிய சொற்களோடு நீங்கள் தொடர்பு படி பார்த்தாதான் அதை புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில 18ஆம் தேதி நடக்கின்ற இந்த நிகழ்வு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. 800 நூற்றாண்டுகளுக்கு பிறகு காஞ்சிபுரத்தில் கடைசி பிக்கு 13ஆம் நூற்றாண்டிலே 12ஆம் நூற்றாண்டிலே தமிழ்நாட்டை விட்டு ஓடிய பிறகு மீண்டும் தமிழகத்திற்கு 150 பிக்குகள் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள். வந்து புத்தருடைய அந்த மரபு சஜ்ஜாயனா மரபை மீண்டும் தொடங்க இருக்கின்றார்கள். அதை தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை ஒருங்கிணைக்கிறது. யுவாங் சுவாங்கிற்கு எப்படி இவ்வளவு டெக்ஸ்ட் கிடைச்சது? புத்திஸ்ட் டெக்ஸ்ட் எங்க இருந்து கிடைச்சதுன்னா, இது போல சஜ்ஜாயனாவில் ஈடுபட்ட பிக்குகளிடமிருந்து தான் அவர் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறார். அந்த நூல்களை எல்லாம் அவர் கைப்பட எழுதி அல்லது அவர் கூட வந்த உதவியாளர்களோடு எழுதித்தான் தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். இதன் மூலமா என்ன தெரிய வருதுன்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில வந்து மிக துல்லியமான வரலாற்றை தொகுத்து வைத்தவர்கள், மிக துல்லியமான தத்துவங்களை தொகுத்து வைத்தவர்கள் பௌத்தர்கள் என்று தெரிய வருது. உலகத்திலேயே ரெக்கார்ட்ஸ், அதாவது ரெக்கார்ட்ஸ், இந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸா இருக்கலாம் அல்லது எனி ரெக்கார்ட்ஸ் எதுவா இருந்தாலும் அதை துல்லியமாக பயன்படுத்துவதில், தொகுப்பதில் முதன்மையாக இருப்பவர்கள் அன்றிலிருந்து இன்றைய வரையில் வந்து சீனர்கள் தான் இருக்கிறார்கள். கிரேக்கர்களுக்கு இருந்தது. அப்புறம் லகின் ரோமன்களுக்கெல்லாம் இருந்தாலும் கூட நிறைய கதைகளை அவர்கள் சொல்லுவார்கள். ஆனா இங்க மட்டும்தான் ரெக்கார்ட்ஸ், பாரசீகர்களைப் போல இவர்களுக்கும் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப தெளிவா இருந்தது. இந்த இன்ஃபுளுன்ஸ் எங்க இருந்து எங்களுக்கு வந்ததுன்னா புத்திசத்துல இருந்து தான் போச்சு. அதனாலதான் அல்பெர்னி சொன்னாரு, அவரும் ஒரு பயணி தான். இந்தியாவுக்கு பாரசீக பயணி இந்தியாவுக்கு வரும்போது இதே போல டெக்ஸ்டுங்களை தேடும் போது புத்திசம் எல்லாம் மங்கி போய் இருக்குது. அவர் டெக்ஸ்டுங்களை தேடும்போது அவருக்கு கிடைச்சதெல்லாம் வெறும் கதைகள். யாரிடத்திலாவது போய் கேட்டா அவங்க எல்லாம் கதை தான் சொல்றாங்க, ஹிஸ்டரி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப குறைப்பட்டு எழுதினாங்க. இந்தியர்களிடம் போய் பேச போனாலே அவர்கள் ஓயாமல் கதை சொல்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனா யுவாங் சாங் வந்த போதெல்லாம் பௌத்தர்களை அவர் சந்தித்ததால முழுமையான வரலாற்று குறிப்புகள் அவருக்கு கிடைச்சிருந்தது. அதனால்தான் நமக்கு காஞ்சிபுரத்தை பற்றி எல்லாம் இன்னைக்கு தெரியும். ஸோ அந்த அடிப்படையில
இன்றைக்கு நாம் பார்க்கின்ற காஞ்சிபுரம் என்பது ஒரு சின்ன ஒரு டவுன் அது. ஆனால் யுவான் சாங் பார்த்த காஞ்சிபுரம் என்பது மிக பறந்துபட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமாக இருந்த காஞ்சிபுரம். ஏன்னா காஞ்சிபுரத்தினுடைய மேற்கு பகுதியில ஒரு மிகப்பெரிய ஏரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது மத்த விலாசத்துல படிக்கும்போது நமக்கு தெரியுது. பல்லவர் மகேந்திரவர்மன் வெட்டின அந்த மகேந்திர தடாகம் வந்து காஞ்சிபுரத்துக்கு பின்பக்கம் தான் வெட்டியிருக்காரு. அப்ப எவ்வளவு பெருசா காஞ்சிபுரம் இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ இன்றைக்கு இருக்கிற காஞ்சிபுரம் பழைய காஞ்சிபுரத்தின் ஒரு சின்ன பகுதி தான். அதில் எங்கெல்லாம் சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே செய்திருந்தால் தமிழ்நாட்டின் வரலாறு வெளியே வந்திருக்கும். அது வராமல் போய்விட்டது. எனவே இந்த டாக்டர் சுபாஷினி அவர்களுடைய உரை காலத்திற்கு ஏற்ப ஒரு அமைந்த ஒரு மிகச்சிறந்த உரையாக நான் பார்க்கின்றேன். அவங்க சுருக்கமா தான் பேசியிருக்கிறாங்க. இவையெல்லாம் புத்தகமாக வெளிவரும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாக நூலாக வெளிவரும் என்று நான் நம்புகின்றேன். உரையை நிகழ்த்திய டாக்டர் சுபாஷினி அவர்களுக்கு நன்றி. எனக்கு பிறகு திரு அன்புதாசன் அவர்கள் தனது கருத்து வாழ்த்துறையை முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். 18ஆம் தேதி மறக்க வேண்டாம், அனைவரும் வந்து இந்த விழாவில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு பண்டைய நிகழ்வை நாம் நேரிலே பார்க்கின்ற வாய்ப்பை பெறுங்கள். நன்றி, வணக்கம். 18ஆம் தேதி வயலக்கார் அங்க விகார் நடக்குதா? ஸ்டார்டிங் 8 மணிக்கு இல்ல வேற எங்கேயாவது ஆரம்பிச்சு அங்க காலையில 8 மணிக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பூக்கடை தெரு அப்படின்னு சொல்ற பூக்கடை சத்திரம் அந்த இடத்துல வந்து பிக்குகள் வந்து ஊர்வலமா கிளம்புறாங்க. புத்தருடைய சிலையை எடுத்துக்கிட்டு அவங்க ஊர்வலமா கொண்டு போய் 2 கிலோமீட்டர் நடந்து அவங்க வந்து வையாவூர்ல இருக்கக்கூடிய புத்த விகார்ல வந்து அந்த கூட்டத்தை வந்து தொடங்குறாங்க அந்த இடத்துல. அதனால 2 கிலோமீட்டர் நடக்கின்ற அந்த தம்ம வளமும் அங்க முதன்முறையாக 2800 வருடத்திற்கு பிறகு நடக்குது. ஸோ அந்த நிகழ்ச்சியிலும் நீங்க பங்கெடுக்கலாம். மிக அமைதியாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு நேரடியாக இதில் வந்து சிறுபான்மை ஆணையம் உதவி இருக்கின்றது. தமிழ்நாடு அரசினுடைய பங்களிப்பும் இதில் நமக்கு வந்திருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் வந்து முழுமையான ஒத்துழைப்பை தருகின்றது. அமைதியாகவும் நல்ல நேர்த்தியோடும் நடைபெறும் நம்புகிறோம். நன்றி. வாழ்த்துறை நன்றி வழங்க திரு அம்பேத்கர் தாசன் அவர்கள். ஹலோ, வணக்கம் சார். கேக்குது சார்? கேக்குதுங்களா? கேக்குது. அனைவருக்கும் தேவியும் கலந்த நமோபுத்தாய வணக்கங்கள். 12வது வாரமாக இந்த இணையவழி கருத்தரங்கத்தில் யுவான் சுவாங் கட்டமைத்த இந்திய பௌத்தம் பற்றி இன்றைக்கு டாக்டர் சுபாஷினி அவர்கள் தெளிவாக உரையாற்றிருக்கிறார். தலைமை தாங்கிய சகோதரர் கௌதம சன்னா அவர்களும் தன்னுடைய சுருக்கமான உரையில் விளக்கமான கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். எனக்கும் இந்த வாரத்தில் வாழ்த்துறை வழங்க வாய்ப்பு கொடுத்தமைக்காக அருமை சகோதரர் அரக்கோணம் பார்த்திபன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி கூறுகிறேன். இதில் கலந்து கொண்ட பங்கேற்ற அனைவரையும் வாழ்த்துக்களோடு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய நிலையில் நம்முடைய நாட்டிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே பௌத்த நெறி தேவைப்படுகிறது. மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு பகவான் புத்தர் அவர்கள் வழிவகுத்து கொடுத்த மனித நேய பௌத்த நெறி என்பது இன்றைக்கு உலக மாந்தர்களுக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் மனித நெறிகளுக்கு அப்பாற்பட்ட வாழ்வியலில் வன்கொடுமைகள், மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட மனிதனுக்கு தேவையற்ற
செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மனிதனை மனிதனாக வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல நெறி இல்லை என்ற காரணத்தினால் உலக மாந்தர்களுக்கு இன்றைக்கு தேவையான நெறி பௌத்தம் என்பதை ஐநா சபை அங்கீகரித்திருக்கிறது. மற்ற மதங்கள் கடவுளை முதன்மைப்படுத்துகிறார்கள். ஆனால் பௌத்தத்தில் மட்டும்தான் அறிவை முதன்மைப்படுத்தியிருக்கிறார் பகவான் புத்தர் அவர்கள். அதனை பாபா சாஹிப் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்தியாவில் ஏறக்குறைய 5-6 லட்சம் மக்களோடு பௌத்தம் ஏற்றதை நீங்கள் அறிவீர்கள். அந்த பௌத்தம் இன்றைக்கு பல்வேறு காலகட்டங்களில் அதை தகர்க்க, சிதைக்க, அழிக்க முயற்சிகள் மேற்கொண்டிருந்தாலும் அதனுடைய ஆணிவேர் அழிந்து விடவில்லை. அதை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நபர்களால் அது தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறதுக்கு அடையாளமாகத்தான் சீன யாத்திரிகர்களான பாகியான், யுவான் சுவாங், ஐசிங் போன்றவர்கள் இந்தியாவிற்கு வந்து பௌத்த மரபுகளை எல்லாம் அவர்கள் தூக்கி நிறுத்தியிருக்கிறார்கள், சான்றுகளை உருவாக்கியிருக்கிறார்கள். பௌத்தம் என்று எழுச்சி பெறுவதற்கு காரணம் அவர்கள் அமைத்த அடிப்படை தான் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பொறுத்தவரை டாக்டர் சுபாஷினி அவர்கள் உரையாற்றிய அதன் அடிப்படையில் யுவான் சுவாங் அவர்கள் இந்தியாவின் வருகை கிபி 7ஆம் நூற்றாண்டு, அதாவது கிபி 629 இந்தியாவிற்கு வந்து காந்தாரம், காஷ்மீரம், வைசாலி, நலந்தா, பாடலிபுத்திரம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களுக்கெல்லாம் வந்து ஏறக்குறைய 17 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் பௌத்தத்தை ஆராய்ச்சி செய்திருக்கிறார். பௌத்தத்தில் இருக்கிற சூத்திரங்கள், வர்ணனைகள், ஒழுக்க நியதிகள், தர்க்க சாஸ்திரங்கள் இவைகளையெல்லாம் அவர் ஆய்ந்தறிந்திருக்கிறார். இதை அவருடைய நூலான சியூகி என்கிற நூலையில் அதை குறிப்பிட்டிருக்கிறார். ஏறக்குறைய 657க்கு மேற்பட்ட நூல்களை சமஸ்கிருதத்தில் இருந்து சீன மொழியிலே மொழிபெயர்த்திருக்கிறார். சீனாவின் மேற்கு பகுதியில இருக்கிற சாங்சான் பகுதியிலிருந்து இந்தியாவின் தென்னிந்திய காஞ்சிபுரம் வரை அந்த காலத்து மன்னரான ஹர்ஷவர்தன காலத்திலிருந்து பல்லவபுர மன்னர்களான மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் ஆண்டு காலம் வரை அவர் இந்தியாவில் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறார். நலாந்தா பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய நூலகத்தில் 5 ஆண்டு காலம் அவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அந்த சமயத்திலேதான் இலங்கைக்கு செல்ல முயற்சி மேற்கொண்டிருந்த பொழுது இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் காரணமாக இலங்கைக்கு செல்ல முடியாமல் காஞ்சிபுரம் வந்திருக்கிறார். காஞ்சிபுரத்தில் மகேந்திர பல்லவனால் உருவாக்கப்பட்ட பௌத்த கடிகை ஒன்றும் இருந்திருக்கிறது. அசோகர் மன்னரால் அசோக சக்கரவர்த்தியால் 100 அடி உயரமுள்ள ஸ்தூபியும் அவர் கண்டிருக்கிறார். அதே சமயத்தில் சோழ நாட்டில் புத்த விகார் ஒன்றையும் அசோக சக்கரவர்த்தியில் அமைத்திருப்பதை தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். மதுரை பாண்டிய தலைநகரான மதுரை நகரத்தில் அசோகருடைய சகோதரர் அவரால் சங்காராமம் என்கின்ற ஒரு புத்த விகாரம் அமைந்திருக்கிறது. புத்த ஸ்தூபி ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது யுவான் சுவாங் காலத்திலே அதை சிதிலமடைந்து புல் பூண்டாக காணப்பட்டிருக்கிறது என்று கிபி 629 முதல் 646 வரை தன்னுடைய இந்திய வரலாற்றை விரிவான நூலாக எழுதி நமக்கு அடிப்படை ஆதாரமாக கொடுத்த அடிப்படையில தான் இன்றைக்கு இந்தியாவில் பௌத்தம் தழைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு தமிழ்நாடு புத்திஸ்ட் சங்கா கவுன்சில் இன்றைக்கு ஒரு நல்ல அருமையான பணியை செய்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தான் இன்றைக்கு பௌத்தம் எழுகிறது, பௌத்தம் எழுச்சி பெறுகிறது. தமிழ்நாட்டில் மீண்டும் பௌத்த தலைநகரமான காஞ்சிபுரத்தில் மீண்டும் கூடுகின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது.
அந்த நிகழ்ச்சியை கட்டமைப்பதோடு தமிழகத்தில் மட்டுமல்லாமல் மீண்டும் இந்தியாவை ஒரு பௌத்த ஸ்தலமாக மாற்றுகின்ற ஒரு பணியை நாம் மேற்கொண்டாக வேண்டும். இந்த வாரம் நடக்கின்ற இந்த பணி தொடர்ந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வார இணையவழி கருத்தரங்கம் பௌத்தம் வளர்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. வாழ்த்து வழங்கியதை உள்வாங்கிக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, பௌத்தம் வெல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பீம். நன்றி சார். இத்தோடு வார உரையை முடித்துக் கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.